सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நாடுகள் விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் 2வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். 3வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். நாரதர் கேட்கிறார், இந்த ஞான யஜ்ஞம் கதை ஜொலிக்க செய்யக்கூடிய சுகசாஸ்திரமாகிய இந்த ஞான யஜ்ஞத்தை பக்தி ஞான வைராக்கியமானது ஸ்தாபிக்கக்கூடிய இதை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும் எனில் அது எப்படி செய்ய வேண்டும், எந்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டும், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். அதை சுகசாஸ்திரத்தினுடைய மகிமைகளை எங்களுக்கு வேத பாரகர்களாகிய நீங்கள் எனக்கு அந்த சுகசாஸ்திரத்தினுடைய மகிமைகளை சொல்லுங்கள். எத்தனை நாள் இதை கடைபிடிக்க வேண்டும், எத்தனை நாள் இது கேட்க வேண்டும், இந்த பாகவத கதையானது எந்த விதிப்படி இதை அனுஷ்டிக்க வேண்டும், இதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நாரதர் கேட்டுக்கொண்டார். நாரத உவாச்ச ஞான யக்ஞம் கரிஷ்யாமி சுகசாஸ்திர கதோஜ்வலம். இந்த சுகசாஸ்திரம் என்ற கதை பிரகாசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், ஞான யக்ஞம் எப்படி செய்ய வேண்டும், பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு எப்படி பிரயத்தனம் பண்ணும், அதுக்கு நீங்கள் பிரயத்தனம் செய்ய வேண்டும். பக்தி ஞான விராகானம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதகம். எல்லா தேசங்களிலும் பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்தாபிக்கணுமா. மகான்களுக்கு சொத்து சுகங்களை தன்னுடைய நிலபலன்களை அங்கங்கே ஸ்தாபிக்கணும், தன்னுடைய பேரை ஸ்தாபிக்கணும், தன் புகழை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பௌதிகவாதிகள்லாம். ஆனால் நாரதர் என்னத்தை ஸ்தாபிக்கணும், பக்தி ஞான வைராக்கியத்தை எல்லாத்துலேயும் ஸ்தாபிக்கணுமா, எல்லாத்துலேயும் பக்தி பரவணுமா, ஞான வைராக்கியம். இந்த கதையானது எல்லாம் இந்த ஞான யக்ஞத்தை எல்லாரும் பெறணுமா, இந்த கதையை நல்லா பிரகாசிக்கணுமா பாகவதம். அதுக்காக ஏன்னா கலியுகத்தில் பக்தி ஞான வைராக்கியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பிரயத்தனம் படுறாரு பாருங்கள் நாரதர். அதுதான் மகான்களுடைய குணமே. தங்களுடைய புகழ் பரப்பணும், எங்கே பார்த்தாலும் என் லேண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து சுகங்களை பரப்புறதை பார்க்கலாரு, பக்தியை பரப்ப பார்க்குறாரு. சரி, குத்திரகாரியம் மயா யக்ஞா. இந்த யக்ஞம் எப்படி செய்ய வேண்டும், எந்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டும், அதெல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறார். குத்திரகாரியம் மயா யக்ஞா ஸ்தலம் தத் வாட்சதாமிக மகிமா சுகசாஸ்திரஸ்ய வக்தவிய வேதபாரகே. வேதபாரகர்களே சனகாதி முனிவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த சுகசாஸ்திரத்துடைய மகிமைகள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், எத்தனை தினங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். கியத்பிர் திவசைஹி ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா. எத்தனை தினங்கள் இது கேட்கப்பட வேண்டும்,
எந்த விதியை கடைபிடிக்க வேண்டும், இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நாரதர். கியத்பிஹி திவசை ஸ்ராவ்யா ஸ்ரீமத் பாகவதி கதா கோ விதிஸ்தத்ர கர்த்தவ்யோ மமேதம் ப்ருவதாம் வித. குமாரவுச்சோ சுணு நாரத வக்ஷ்யாமோ வினம்ராயே விவேகினே கங்காத்வார சமீபேதோ தடம் ஆனந்த நாமகம். சமீபத்தில் கங்கை ஓடுகின்றாள். அந்த கங்கை கரையில் ஆனந்த வனம்னு ஒரு வனம் இருக்கான். பேரை கேட்டாலே ஆனந்தமாக இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. குமார ஊச்சு சுணு நாரத பக்ஷியாமோ வினம்ராய விவேகினே. இந்த பதம் ரொம்ப அருமையான பதம். சில பேருக்கு விவேகம் இருக்கும், நல்ல ஞானம் இருக்கும், ஆனால் வினயம் இருக்காது. வினயம் இப்போது துர்வாச மகரிஷிக்கு அப்படிப்பட்ட வித்தை, விவேகம், அப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் அப்படியே தபசு வித்தை எல்லாம் பிரகாசிக்குது. ஆனால் வினயம் இல்லாததுனால கஷ்டப்பட்டார். அதனால் துர்வாசா துக்கமாக பண்ணான். ஆனால் ஒருத்தனிடத்தில் வினயம் இருக்குது, விவேகம் இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இப்போது சில பேர் அடிமை தொழில் செய்கிறாங்க. அவங்க இடத்துல பார்த்தா எல்லாத்தையும் பணிஞ்சு போவான். ஆனால் அவன் மூடனாக இருக்கிறான். அதனாலேயே அவனுக்கு ஆத்ம லாபம் சம்பாதிச்சிக்க முடியாது இல்லையா? ஞானமும் வேணும், வினயமும் வேணும். ரெண்டுமே கூடி இருந்துச்சுன்னா ஆடேங்கப்பா, அவரில் இந்த உலகத்தில் எந்த மாயையும் அவங்கள தீண்டவே முடியாது. ரெண்டுமே இருந்து தான் நாரதத்தில் ரெண்டுமே பொருந்தி இருந்து தான். வினம்ராய விவேகினே, சிறந்த ஞானமும் ஒரு இடத்துல பிரகாசிச்சு தான் அப்படிப்பட்ட வினயம் உள்ளவராகவும் இருந்தாராம். அதுதான் மெயின். கொஞ்சம் ஞானம் வந்துடுச்சா, கொஞ்சம் படிப்பறிவு வந்துடுச்சுனாவே அவன் படிக்காதவன் மூர்க்கன், நான் பெரிய படித்த பண்டிதன் அப்படின்லாம் கர்வம் வந்தது இல்லையா? படிப்புனால ஒரு கர்வம் உண்டாயிடுன்னு குந்தியம்மா சொல்கிறாங்களே. சுதம் மான மதக புமான்னு, அந்த அபிமானத்தில் ஒரு மதம் கர்வம் உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே குந்தியம்மா ஸ்துதியில். அதனால் படிப்புனால ஒரு கர்வம் உண்டாயிடும். என்ன மாதிரி படித்தவன் யார், என்ன மாதிரி சம்பாதிக்கிறவன் யார் அப்படின்லாம். ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட அதில் விவேகம், அவ்வளோ ஞானம் இருந்தாலும் வினயம் வேணும். அது நாரதத்தில் பொருந்தியதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்படி சேர்த்து புகழ்கிறார்கள் சனகாதி முனிவர்கள், நாரதரை புகழ்கிறார்கள். சுணு நாரத வக்ஷ்யாமோ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபேத்து தடம் ஆனந்த நாமகம். அந்த கங்கை கரையில், சமீபத்தில் இருக்கக்கூடிய கங்கை கரையில் ஆனந்த வனம் என்ற ஒரு வனம் இருக்குது. அங்கே எப்பொழுதுமே அங்கே பலவித ரிஷிகள்லாம் ஆசிரமம் கட்டிண்டு இருக்காங்க. தேவர்கள் சித்தர்லாம் போகக்கூடிய இடமா, சேவிக்கக்கூடிய இடமா, அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலம் அது. அங்கே நல்லா செழிப்புள்ள கொடிகள், செடிகள், மரங்கள்லாம் அப்படி புஷ்பித்து அருமையாக பச்சை பசுமையாக காணப்படுகிறது அந்த வனமானது, ஆனந்த வனம். அதனால் அது ரம்யமாக இருக்கும், ஏகாந்த தேசமாக இருக்கும். அந்த பொற்தாமரைகள்லாம் மனம் கமழக்கூடிய இடம் அது. கங்கையில் அந்த பொற்தாமரைகள்லாம் பொத்து குலுங்கமா, அதில் அந்த மகரந்த தூள்கள் பொடி மனம் கமழுமா, அப்படிப்பட்ட இடமா அது. நான் ஆருஷிகணிர்ஜிஷ்டம் தேவசித்த நிஷேவிதம் நானாதரு லதாகீர்ணம் நவகோமலவாளுகம் ரம்யம் ஏகாந்த தேசஸ்தம் ஹேமபத்ம சுசௌரபம் யத் சமீபஸ்த ஜீவானம் வைரம் சேதசி நஸ்திதம். அந்த இடத்துல மானும் புலியும் ஒரே துறையில் தண்ணி குடிக்குமா, அப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்குமா. விரோத பாவம் நீங்க பெற்று முயல்கள், மான்கள்லாம் புலிகளோட சிங்கங்களோடு விளையாடுமா. அங்கே விரோத பாவமே நீங்கள் போய் எல்லாமே அங்கே அஹிம்சா பிரதிஷ்டை. அப்படிப்பட்ட அஹிம்சையை கடைபிடிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புண்ணியஸ்தலம், ஹரினுடைய சாநித்தியம் நிறைஞ்ச இடம், பகவத் சாநித்தியம் நிறைஞ்ச இடம். அதுதான் பாகவத கதை ஏற்பாடு செய்வதற்கான சிறந்த ஸ்தலம் என்று சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு சொல்கிறார்கள். அதனால் அந்த ஞானயஜ்ஞஸ்துவயா தத்திர கர்த்தவிய ஹியப்பிரயத்னதா அபூர்வ ரசரூபாச்ச கதா தத்திர பவிஷ்யதி. அந்த ஞான யஜ்ஞத்தை நடத்தக்கூடிய பொருத்தமான இடம் அதுதான். அப்படி இயற்கையாகவே பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிக்கக்கூடிய இடமா அது. எந்த பிரயத்தனமும் இல்லாமல் சாதனானுஷ்டானம் பண்ணி பக்தி ஞான வைராக்கியம் வரணும்னு அவசியம் இல்லை. அது பிரயத்தனம் இல்லாமையே அங்கே இது வரைக்கும் அனுபவிக்காத அபூர்வமான அந்த ரசரூபம், அந்த ரசமான பக்தி ஞான வைராக்கிய ரசமானது நம்மளுக்குள்ளே பெருக்கெடுத்து விடுமா. அப்படியேப்பட்ட புண்ணியஸ்தலமாக அது அப்படி சொல்கிறார். ஞான யஜ்ஞஸ்துவயா தத்த கர்த்தவிய ஹியப்பிரயத்னதா அபூர்வ ரசரூபாச்ச கதா தத்திர பவிஷ்யதி. கதையில்
பாகவத கதை ஏற்பாடு பண்ண அந்த கதையில் அப்படி ஒரு பிச்சுண்டு வருமா பக்தி, ஆனந்தமாக இருக்குமா கேட்கறதுக்கு. அதனால தான் அது ஆனந்தவனம்னே பேர். அந்த இடத்துல வந்து முதுமை, நோய்கள் இவைகள்லாம் அந்த இடத்துல வந்தாவே பறந்து போயிடுமா, அவைகள்லாம் பாதிக்காதான் அந்த இடம். புரஸ்தம் நிர்பலம் செய்வ ஜராஜீர்ண கலேவரம் தத்வயம் ச புரஸ்ருத்திய பக்தி தத்ரா கமிஷ்யதி. அந்த இடத்துல கதை ஏற்பாடு பண்ணால் பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு வந்து விடுவார்கள், பக்தி கஷ்டத்தை நீங்கி வந்து விடுவார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறார். எத்திர பாகவதி வார்த்தா தத்திர பக்தியாதிகம் பிரஜேத்து கதாசப்தம் சமாகர்ணிய தத்ரிகம் தருணாயதே. அந்த பாகவத கதை வார்த்தை அங்கே ஏற்பாடு பண்ண அந்த பாகவத வார்த்தைகளை பற்றி பேச 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 அந்த இடத்துல பக்திக்கு அதிகமான பலம் உண்டாகி, ஞான வைராக்கியம் பலம் உண்டாகி, இளமை பெற்று, ஞான வைராக்கியம் இளமை பெற்று மூவரும். இப்போது ஞான வைராக்கியம் இளமை பெற்று பக்தி தேவி கழுவி ஆகிட்டாருன்னா அதுவும் நல்லா இருக்காது. பக்தியும் இளமையாக இருக்கணும், ஞான வைராக்கியம் இளமையாக இருக்கணும், எல்லாமே புஷ்டி அடையணும் ஒரு மனுஷனுக்கு. எல்லோரும் பக்தியும் நல்லா செழிப்பாக இருக்கணும், ஞான வைராக்கியம் செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் அதான் ஆசைப்படுவோம். பக்தி வயோதிக நிலை அடைஞ்சு நான் பக்தி இல்லாமல் வெறும் ஞான வைராக்கியம் வச்சு என்ன பண்ணுறது. பக்தியோடு கூடிய ஞான வைராக்கியம் தான் செழிப்பாக இருக்கும். அதனால் பக்தியும் இளமையாக இருக்கணும், அது ஞான வைராக்கியம் இளமையாக இருக்கணும். தத்ரிகம் தருணாயது மூவரும் இளமையோடு வந்து விடுவார்களாம். இந்த பாகவத சப்தம் கேட்ட உடனே, இந்த பாகவதி வார்த்தையினுடைய சப்தங்கள் கேட்ட உடனே அந்த இடத்துல பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு வந்து விடுவார்கள். எத்திர பாகவதி வார்த்தை தத்திர பக்தியாதிகம் பிரஜேத்து கதாசப்தம் சமாகர்ணிய தத்ரிகம் தருணாயதே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கதாசப்தம் ஆகர்ணிய நன்றாக கேட்க வேண்டுமா கதையினுடைய சப்தங்களை. அப்போ தான் பக்தி ஞான வைராக்கியம் அப்படியே இளமையோடு வந்துடுவாங்களாம், இப்படி சொல்லப்படுகிறது. நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்குறோம், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம், அவ்வளோதான். இது வந்து அப்புறமா சூதர் சொல்கிறார், சூதர் சௌனகாதி மகரிஷி சொல்கிறார், இப்படி நாரதர் சனகாதி முனிவர்களும் சம்பாஷணை செய்து அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். எங்கள் ஆனந்தவனத்தில் நாரதர் ஏற்பாடு செய்கிறார். நீங்கள் போங்க, அங்கே ஏற்பாடு செய்யுங்க, அந்த ஸ்தலத்தை தீர்மானிங்க, நாங்கள் வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்ட்டு குமாரர்கள் சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. இப்படி ஏவம் உக்த்வா குமாரஸ்தே நாரதேன சமம் கதः கங்காதடம் சமாஜக்முக கதாபானாய சத்வராக. அப்போது நாரதர் அழைத்து வந்தார் சனகாதி முனிவரில். அதே மாதிரி நாரதர் வந்து அந்த இடத்துல கங்கா கரையில் அந்த கதையை பானம் பண்ணுறதுக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த இடம். அப்போது யதா யாத ஸ்தடம் தேது ததா கோலாகலப்பியபுத்து. இவர் ஏற்பாடு செய்தார். சனகாதி முனிவர்கள் வந்து வியாசசனத்தில் உட்காந்து இவர் கீழே உட்காந்து தீக்ஷா நியமத்தோடு பாகவதம் கேட்க தொடங்க போகிறார், பாகவத மகிமையை கேட்க தொடங்க போகிறார். அந்த சமயத்தில் பார்த்தா திடீர்னு எப்படி தான் இவங்களுக்கு ட்ரங்கால் அடித்தாங்களா, ஃபோன் பண்ணாங்களா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா எப்படின்னு தெரில. ஆனால் பார்த்தா ஒரே கோலாகலமாக எப்படி தான் இவங்களுக்கு இந்த சக்கரை இருந்ததுன்னா எறும்புங்களுக்கெல்லாம் எப்படி யாருன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா, ஏன்னாட்டா அந்த காலத்தில் ட்ரங்கால்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்களா, எப்படி தான் தெரியும் அது இந்த எறும்புகளுக்கு. கரெக்டாக அப்படியே வரிசையாக வந்துடுது, அப்படியே எப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா அப்புறம் நிறைய எறும்பு, அவ்வளோ எறும்பு சர்க்கரையில் முயற்சிது இல்லையா. இப்போ வர சர்க்கரையில் அவ்வளோ எறும்பு வரதில்லை, என்னன்னு தெரில, ஏதோ கெமிக்கல் கலக்கிறாங்களோ என்னன்னு தெரில. அது மாதிரி வெள்ளம் இருந்ததுன்னா வீட்டில் வெள்ளம் இருந்ததுன்னா கட்டை எறும்பு நிறைய வந்துடும். அது எப்படி தான் அதுக்கு தெரியுமே தெரியலன்னா, அதுதான் மூக்கில் வேர்க்குமா மகான்களுக்கெல்லாம். எங்கன்னா பாகவதம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல எல்லோரும் தேவர்களுக்கு, சித்தர்கள், ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் அப்படியே மூக்கில் வேர்க்குமா. உடனே அந்த இடத்துல வந்து இடம் பிடிச்சிடுவாங்களாம் முன்னாடி. அதனால் ஒரே கோலாகலமாக முதல் நாரதர் ஒருத்தர் தான். இப்போது சொல்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, கேட்குறவங்க 4 பேர் இருப்பாங்க சொல்லுவாங்க. சொல்கிறவங்க 4 பேராம் சனகாதி முனிவர்லாம், கேட்குறவர் நாரதர் ஒருத்தரான். அவரை பின்தொடர்ந்து இந்த பாகவதம் ஏற்பாடு பண்ணுறது எப்படியோ மெசேஜ், நாரதர் மெசேஜ் எப்படி மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு தெரில. எல்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு வந்து, அப்போல்லாம் ஞான திருஷ்டி தான், ரிஷிகள்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்து அவர்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கெல்லாம் போய் சொல்லி, இது போல் அங்கே ஆனந்தவனத்தில் பாகவதம் ஏற்பாடு நடக்குது, எல்லாம் வந்து கலந்துங்கன்னு சொல்லி ஒரே கோலாகலமாக அங்கே மக்கள் வந்து கூட்டிட்டாங்களாம். யதா யாத ஸ்தடம் தேது தடா கோலாகலோ அப்பியபூத்து. என்னென்னா பூலோகம் தேவலோகேச்ச பிரம்மலோக ததை வச்ச. பூலோகவாசிகள், தேவலோகவாசிகள், பிரம்மலோகவாசிகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, பிரம்மலோக சௌகியத்தை தூக்கி போட்டு, தேவலோக சௌகியத்தை தூக்கி போட்டு, இத்தனை சந்திரம் எல்லாம் உடையன்ட்டாங்களாம். பூலோகவாசிகள்லாம் இந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம்லாம் தூக்கி போட்டு ராஜாக்கள்லாம் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ராஜ ரிஷிகள் மற்ற மக்கள் எல்லாம் பாய் தலைக்கானோடு எல்லாம் வீட்டை பூட்டின்ட்டு
ஜம்முன்னு பாகவத கதைக்கு வந்து உக்காந்துட்டாங்களாம். 7 நாள் இந்த இடத்த விட்டு நகரதில்லை அப்படின்னு எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி பூர்லோகே தேவலோகேச்ச பிரம்மலோகே ததை வச்ச ஸ்ரீ பாகவத பீயூஷ பானாய ரசம். இந்த பாகவதம் என்ற அமிர்தத்தை, இந்த பாயசத்தை பருகிறதுக்காக அதிலம்படாக ரசலம்படாக. லம்படன்னா பேராசை உள்ளவன்னு அர்த்தம். அப்படி அந்த ரசத்தை பருகணுன்ற பேராசையோடு முன்னாடி வந்து இடம் பிடிச்சிடறாங்களா, டக்கு டக்குன்னு சீட்டை பிடிச்சிடறாங்களா. இது ஏன் இடம், என் தம்பி வருவாங்க, என் மனைவி வருவாங்க, எங்கள் அம்மா வருவாங்க, நான் இடம் பிடிச்சி வச்சுக்கிறேன், கட்சி ஃபோட்டோ வச்சுக்கிறேன், நீ அந்த பக்கம் போ, அங்கே போய் உட்கார், நான் முன்னாடி இல்லை நான் முன்னாடி உட்கார போகிறேன், முன்னாடி நான் இடம் பிடிச்சாச்சு, போ அப்புறம் அந்த பக்கம் போய் உட்கார் அப்படின்னு வந்து எல்லாம் ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்களாம் சீட்டெல்லாம். அப்படி எல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோ ரசலம்படர்லாம் இருக்கிறாங்களாம் அந்த பாகவத ரசலம்படர்கள் கலியுக ஆரம்பத்தில். ஸ்ரீ பாகவத பீயூஷ பானாய ரசலம்படாக தாவந்தோ அப்யாயு சர்வே பிரதமம் ஏச்ச வைஷ்ணவ. ஓடி வந்தாங்களாம் அப்படி சொல்கிறார். தாவந்தோ ஆயுயுகு அப்படி ஓடி வந்தாங்களாம். நான் எனக்கு தான் முதல் இடம், எனக்கு தான் முதல் இடம் அப்படின்னு வந்து கட்சி போட்டு இடம் முடிகிற மாதிரி எல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்களாம் இடத்த. இது எங்கள் இடம், நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் வராது கிட்ட, அண்ணாண்ட அந்த பக்கம் போய் உட்கார் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வட்டம் மாதிரி கீழ்ச்சி அந்த மந்தரில் கீழ்ச்சி வச்சுட்டு இது வரைக்கும் எங்கள் இடம், எங்கள் குடும்பம் வரும், எங்கள் மாமனார் மாமியார்லாம் வருவாங்க, எல்லாம் வருவாங்க பாகவத கதை கேட்கறதுக்கு. அதெல்லாம் நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா அப்பாலாம் வந்துடுவாங்க, இந்த பக்கம் இடம் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அது முதல் இடம் பிடிச்சிட்டாங்களாம். அதில் வைஷ்ணவர்களுக்கு வந்த உடனே வைஷ்ணவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு முதல் இடம் கொடுக்கும். பாமர ஜனங்கள் சாதாரணமாக அவங்களாம் கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. வைஷ்ணவர்களுக்கு முதல் இடம் அங்கே. விஷ்ணு பக்தர்கள் ஆகிய வைஷ்ணவர்கள் பட்டையை நாம போட்டுருந்தால் அவங்களெலாம் முதலிடம் வாங்க. நாமெல்லாம் திலகெல்லாம் போட்டிருக்காங்க, ஓகே இவங்க பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் போங்க சாமி, நீங்கள் போய் உட்காருங்க அப்படி ஃப்ரெண்டில், நாங்கள் இப்படி உட்காந்துருக்கோம் பரவாயில்ல அப்படின்னு அவங்களுக்கு முதலிடம் கொடுத்தாங்களாம். பிரதமம் ஜேச்ச வைஷ்ணவாக. அதில் எல்லார் பேரும் சொல்ல முடியாது, எல்லா வைஷ்ணவ பேரும் சில பேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த பேர்களை கேட்டாலே அவருடைய தபஸில் 16ல் ஒரு பங்கு நமக்கு கிடைக்குமா. அவர்களுக்கும் தபஸு குறையாதான், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதனால தான் மறக்காமல் வியாசாச்சாரியர் அந்த பேர்லாம் விடாமல் சொல்கிறார் பாருங்கள். புருகர் வசிஷ்ட யமனஸ்ச கௌதமோ மேதாதிதிர் தேவல தேவராது ராமஸ்ததா காதி சுதஸ்ச சாகலோ மிருகண்ட புத்திர அத்ரிஜ பிப்பலாதாக யோகேஸ்வரோ வியாச பராசரௌச்ச சாயாசுகோ ஜாஜலி ஜக்ஷ்ணுமுக்கியாக சர்வே அப்யமே முனிகணாக சகபுத்திர சிஷ்யாக ஸ்வஸ்திரிபிர் ஆயுர் அதிப்பிரணயேன யுக்தாக. பிருகு மகரிஷி வந்தாராம், வசிஷ்ட மகரிஷி வந்தாராம், பிரம்ம ரிஷி வசிஷ்டர், சியவண மகரிஷி, கௌதமர், அகல்யனுடைய கணவர் கௌதமர், மேதாதிதிர், தேவலர், தேவராதர் என்று சொல்லக்கூடிய சுகாச்சாரியார், ராமர்னா இங்கே பரசுராமர், காதிசுதன் சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர், சாகல மகரிஷி, மிருகண்டு புத்திரன் ஆகிய மார்க்கண்டேய மகரிஷி, அத்ரி மகரிஷியோடு கூடிய அத்ரியுடைய பிள்ளையாகிய தத்தாத்திரேயர் அங்கே வந்து சேர்ந்தாராம், பிப்பலாதர் அங்கே வந்து சேர்ந்தாராம், யோகேஸ்வரராக இருக்கக்கூடிய வியாசர் பராசரர் போன்ற அப்பா பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்களாம். யோகேஸ்வரர் வியாச பராசரர் வச்ச சாயா சுகர் என்று சொல்லக்கூடிய சாயா சுகர் அவர் வந்துட்டார். ஜாஜலி ஜன்ஹு மகரிஷி, ஜாக்னவின்னு எந்த கங்கையே மத்தியம் குடிச்சிட்டு காத வழியாக விட்டார் அப்படியேப்பட்ட ஜன்ஹு மகரிஷி அங்கே வந்தாராம். இவர்களை முக்கியமாக கொண்ட எல்லா ரிஷிகளும் அங்கே வந்திருக்காங்க. ஜாஜல் ஜஹ்னு முக்கியாக சர்வே அப்யபி முனிகனாக. அவர்கள் மட்டும் வந்தாங்கன்னா அவருடைய மனைவி, குழந்தைகள், அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லோரும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களோடு அப்படியே ஒரு படை திறந்து போச்சு அங்கே. ஆமாம், அவ்வளோ படை திறந்து போச்சு அங்கே. அப்படி ஒரு சர்வே அப்யமே முனிகனாக சக புத்திர சிஷ்யாக ஸ்வஸ்திரிபீர் ஆயுர், தன்னுடைய மனைவிகள், பல மனைவிகள் கூட இருக்கும் இல்லையா அப்போ அந்த காலத்துலலாம், மனைவிகள், குழந்தைகள், சிஷ்யர் பிள்ளைகள் எல்லாரோட சேர்ந்து அவங்க வந்துட்டாங்களாம். அப்படி கூட்டிட்டாங்களாம் அந்த இடத்துல. சகபுத்திர சிஷ்யாக ஸ்வஸ்திரிபீர் ஆயுர் அதிப்பிரணயேன்னு, அவ்வளோ பிரணயத்தோடு ஆசையாக கிருஷ்ண கதை கேட்க போகிறோம், கிருஷ்ணலிகள் கேட்க போகிறோம் அப்படின்ற ஆசையோடு வந்து சேர்ந்தாங்களாம். அப்படி அதிப்பிரணயேன யுக்தாக. அதுக்கு பிறகு என்னென்னா வேதாந்தங்களாகிய 108 உபநிஷத்துகள், 1008 கூட சொல்கிறாங்க இல்லையா, 108 உபநிஷதங்கள் அது வேதாந்தங்கள். அப்போ வேதங்கள் 4 வேதங்கள், அப்போ மந்திர தந்திர சாஸ்திரங்கள், இவைகள்லாம் ஒரு தேவதா மூர்த்தி வடிவம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து சேர்ந்தாரலாம். என்னடா அது மகா தேஜஸ்வி யாரானா, இவைகள் தான் உபனிஷத்து, சாண்டக்கிய உபநிஷத்து அப்படின்னு சொல்லி கடோபனிஷத்து, அதுபோல் இந்த தேவதைகள் அவங்க தான் வந்திருக்காங்க. அவர்களாம் மூர்த்தி ரூபம் எடுத்து ஒரு உருவம் எடுத்துன்னு அங்கே வந்து கதை கேட்கறதுக்கு வந்திருக்காங்களாம்.
வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்திரஸ்தந்திராச மூர்த்தைய மூர்த்தையன ஒரு ரூபத்தோடு வந்திருக்காங்களாம். தசசப்த புராணானி ஷட்சாஸ்திராணி ததா ஆயுகு 6 சாஸ்திரங்கள் ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கு. 17 புராணங்களும் அந்த புராணங்களுடைய தேவதைகள் அந்த தேவதா வடிவத்தோடு அங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்களாம். தசசப்த புராணானி ஷட்சாஸ்திராணி ததா ஆயுகு. கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள், அதாவது புண்ணிய நதிகள், அந்த தேவதைகள்லாம் கூட அழகான உருவம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்திருக்கிறாங்களாம். கங்காத்தியா சரிதஸ்தத்ர புஷ்கராதி சராம்சிச்ச, அதாவது ஓடுகின்ற கங்கை முதலிய நதிகள், அப்படியே குளமாக தேங்கியிருக்கிற சரசுகள் என்று சொல்லக்கூடிய புஷ்கரம் போன்ற தீர்த்தங்கள், இவர்களெல்லாம் வந்து ஒரு தேவதா வடிவத்தோடு அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். கங்காத்தியா சரிதஸ்தத்ர புஷ்கராதி சராம்சிச்ச க்ஷேத்ராணிச்ச திச சர்வா தண்டகாதி வனானிச்ச, க்ஷேத்திர தேவதைகள் 10 திசைகளிலும் இருக்கக்கூடிய க்ஷேத்திர தேவதைகள், தண்டகம் என்ற வனம், தண்டகாரண்யம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அது ஒரு வனம். அந்த வனத்துக்கு ஒரு தேவதை இருக்குது. அதுபோல் பல பிருந்தாவனம், தாளவனம், பில்வனம் போன ஒவ்வொரு வனத்துக்கும் ஒரு தேவதைகள் இருக்குது இல்லையா, அந்த தேவதை, அந்த வனத்தினுடைய வன தேவதைகள்லாம் அங்கே வந்து சேர்ந்தாங்களாம். ஒரு ரூபம் எடுத்தோண்டு ஒரு ரூபத்தோடு வந்தாங்களாம். க்ஷேத்ராணிச்ச திச சர்வா தண்டகாதி வனானிச்ச நகாதையு யோஸ்தத்திர தேவகந்தர்வதானமாக. அவர் வந்து இப்போது மரத்தினுடைய தேவதைகள்லாம் கூட வந்திருக்காங்க. புண்ணிய மரங்களுடைய தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா. இப்போ அரச மரம்லாம் அதில் புண்ணியமான பகவானே அரச மரமாக இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மரத்தினுடைய தேவதைகள்லாம் அங்கே வந்து சேர்ந்தாங்களாம். புண்ணிய விருட்சங்களுடைய தேவதைகள். அப்போ தேவர்கள், கந்தவர்கள், தானவர்கள் இவங்களாம் வந்து சேர்ந்தாங்களாம். நகாதயஸ்தத்திர தேவ கந்தர்வ தானவாக குருத்வா தத்திர நாயாதான் பிருகு சம்போத்திய சாணயத்து. சில பேர் என்ன பண்ணலாம், நாங்களாம் அருவ வழிபாடு பண்ணுறவங்க, நாங்களாம் உருவத்தை வழிபாடு, இந்த கிருஷ்ணன்லாம் நான் ஏற்றுக்க மாட்டோம். அதனால் நாங்கள் வந்து நான் பாகுதம் என்னமோ நடக்குது, ஏதோ கூட்டமாக ஒரே கோலாகலமாக தேவலோகம் எல்லாம் வந்து சூழ்ந்துடுச்சு, என்ன இங்கே ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மிடுக்காக இருந்தாங்க. நான் ரூபத்தை வழிபட மாட்டோம், நாங்கள் அருவத்தை தான் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மிடுக்காக தூரம் வந்து பார்த்துருந்தாங்களாம் அந்த ரிஷிகள்லாம், அருவ வழிபாடு பண்ணுற ரிஷிகள்லாம். அப்போ உடனே பிருகு மகர்ஷி, வாங்க மகர்ஷி, வாங்க, ஏன் தூரத்தில் நிற்கிறீங்க, வாங்க உள்ளே வாங்க, அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா, அப்படி வாப்பா, கொஞ்சம் இப்போ வாங்க உள்ளே வாங்கன்னு. இல்லை சும்மா என்ன நடக்குது, ஒரே இது கூட்டமாக இருக்குது என்னன்னு பார்க்க வந்தோம். அவ்வளோதான். அட பாகவத கதை நடக்குதுப்பா, நீங்கள் கேட்டபடி அந்த அருவ பிரம்மத்தை வழிபட்ட சுகாச்சாரியருடைய வாக்கால் வந்த பாகவதம். அதனால அப்படியா, சரி. அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ நிர்குண உபாசனை பண்ணுற பிரம்மரிஷி, அப்படியேப்பட்ட பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியரே இந்த சகுன பிரம்மத்தில் ரமிச்சிருக்கார் அப்படின்னா, இந்த பாவத்தில் ரமிச்சிருக்காருன்னா அந்த கதையை நீ கேட்க மாட்டீங்களா? அப்படியா நிர்குண உபாசனை பண்ண சுகாச்சாரியரே ரமிச்சிருக்காரா? அப்போனா நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவ பிரம்ம வழிபடுகின்ற அப்படியேப்பட்ட ரிஷிகள்லாம் கொஞ்சம் ராங்கியாக இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரத்தில் அவரெல்லாம் போய் கையை பிடிச்சி எடுத்துன்னு வந்து அவங்கெல்லாம் பிறகு தான் சம்போதனை பண்ணி அன்பாக பேசி எல்லாம் பண்ணி வைஷ்ணவர்களுக்கு முதன்மையானவராச்சு பிருகு மகரிஷி. அதில் தான் வைஷ்ணவர்களும் முதன்மையாக இருக்கிறோம், பிருகுவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். அப்படியேப்பட்ட எல்லா ரிஷிகளையும் வாங்க உங்களுக்கு இடம் இல்லை, வாங்க அப்படி தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரப்பா, பெரியவர் வர அப்படின்னு சொல்லி உடனே அவங்களெலாம் இடம் கொடுத்து, அம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா, இப்போ போங்க இப்படி வந்து உட்காருங்க, அவங்களுக்கு தனியாக இடம் அந்த பாய் போடுப்பா, அந்த தர்பாசனம் போடுப்பா, அப்படி உட்கார் எல்லாம் வாங்க உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏதாவது பால் பழங்கள் தான் சாப்பிட்றீங்களா, ஏற்பாடு பண்ணிட்டோமா? இல்லை சரி என்ன தான் சொல்கிறாங்க கேட்கலான்னு வந்தோம் நாங்கள். அதுதான் எல்லாரையும் வந்து உட்கார வச்சுட்டாராம், யாரையும் விட்டு வைக்கலையா பிருகு மகரிஷி. தூரத்தில் போகிறவங்க கூட ஏமா அப்புறம் பார்க்கலாமா, மற்ற வேலை இப்படி வாமா இங்கே வந்து உட்காருமா, பாகவத கேள்மா வந்து அப்படின்னு எங்கேயோ வேலையாக போகிறவங்களாம் கூட அதெல்லாம் வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதுதான் பிரயோஜனமானது ஜென்மாவில், அந்த வேலைலாம் அப்படியே விட்டு வாங்க நீங்கள். இல்லை வீட்டை போட்டுன்னு வரங்க, வீடு யாரும் தூக்கி போயிட மாட்டாங்க, நீ வாமா வந்து உட்காருமா, சும்மா வீடு போட்டார். பசங்களாம் இட்டுனாமா அப்படின்னு எல்லாம் பசங்க கூப்பிட்டு வா உட்காருப்பா இப்படி உட்காருங்க அப்படின்னு பிருகு மகரிஷி எல்லாம் சம்போதனை பண்ணி அப்படி ஆமோதித்து எல்லாரையும் வரவழைக்கிறார். அவன் மொத்தம் பாகவத கதை கேட்க வைக்கணும், அதுதான் பிருகு மகரிஷியுடைய வேலையை. அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் ராங்கியாக இருக்கிறோம், அருவ பிரம்மம் பண்ணுறோம், எல்லாரையும் உட்கார வச்சிட்டார், திருப்தியாச்சு. இப்போ எல்லாம் சைலண்ட், ரொம்ப ஒரே கோலாகலமாக இருக்குது, ஒரே சப்தமாக இருக்குது, எல்லாம் சப்தத்தை கொஞ்சம் அடைக்கிங்க. இப்போ சனகாதி முனிவர்கள் பாகவத மகிமை சொல்ல போகிறாங்க, சைலண்ட்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிருகு மகரிஷி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. ஏன் நாரதர் வந்திருக்கலாம்னு, நாரதர் வந்து தீக்ஷா நியமத்தோடு இருக்கார், அதனால் அந்த இடத்தை விட்டு எழுந்துக்க மாட்டாராம். அதனால்தான் பிருகு மகரிஷி போய் எல்லாரையும்
யாராவது ஒருத்தர் எடுத்து செய்யணும் இல்லையா? ஒரு பாகவதம் சப்தாகம் நடக்குதுன்னா அவர் யாராவது ஒருத்தர் எடுத்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? ஜனங்கள் எல்லாம் பேசாமல் இருக்க செய்யணும். அதே சமயத்தில் அங்கே எல்லாருக்கும் தேவையான வசதிகள், ஜூஸ்லாம் கொடுக்கணும், எல்லாம் பழங்கள்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான என்ன இப்போ அவங்களுக்கு வசதியாக இருந்தால் உட்காரத்துக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படி நல்லா தாராளமாக உட்காரட்டும். செவத்தில் சாஞ்சிக்கிறீங்களா? அப்படி செவத்தில் சாஞ்சிங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? உங்களுக்கு என்ன உட்கார முடியல கேடும், சேர் வேணுமா? சேர் போட்டுமா? சரி, ஹாஸ்டல் தான் உட்காருங்க அப்படின்னு எல்லாருக்குமே எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்த பிறகு அது பிறகு கதை தொடங்குச்சேன். அதான் சார் தீக்ஷிதா நாரதே நாத தத்தம் ஆசனம் உத்தமம். அதனால் தீக்ஷா நியமத்தோட நாரதர் இருக்கிறதுனால அவரால் உபசரிக்க முடியல எல்லோரும் வந்தவங்கள. அதனால் பிருகு மகரிஷி தான் சம்போதனம் பண்ணாராம். குருத்வா தத்திர நாயாதான் பிருகு சம்போத்திய சாணயத்து தீக்ஷிதா நாரதே நாத தத்தம் ஆசனம் உத்தமம் குமாரா வந்திதா சர்வைகி நிஷேது கிருஷ்ண தத்பராக. அப்படி சனகாதி முனிவர்களுக்கு உயர்ந்த ஆசனங்களை ஏற்படுத்தி நாரதர் கதை கேட்க உட்கார்ந்திருக்கார். கிருஷ்ண பக்தராகிய சனகாதி முனிவர்கள், கிருஷ்ண தத்பராக சனகாதி முனிவர்கள் அப்படி உபசரிக்கிறார். வைஷ்ணவாஸ்ய விரக்தாஸ்ய ஞாசினோ பிரம்மச்சாரிணா. வைராக்கியசீலர்கள் ஆகிய சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள், வைஷ்ணவர்கள் இவங்களெல்லாம் முகபாகத்தில், அதாவது முதல் இடத்துல ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யாருன்னா பிருகு மகரிஷி தான். எல்லாம் ஏற்பாடு பண்ணி மற்ற சாதுக்கள்லாம் கூட மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்களாம் முன்னாடி உட்காரட்டம்பா அப்படின்னு. வைஷ்ணவாஸ்ய விரக்தாஸ்ய ஞாசினோ பிரம்மச்சாரிணா முகபாகிய ஸ்திதாஸ்தியச்சே ததக்ரே நாரத ஸ்திதா. அதில் அதுக்கு அந்த முதல் பாகத்தில் உட்கார வச்சவங்கள முதன்மையாக இருக்கிறது யாருன்னா நாரதர் தான். ஏன்னா நாரதர் தான் ஏற்பாடு பண்ணார். அவருக்கு முதல் இடம் இல்லாமல் வேறு யாருக்கு? அதான் சார் தத அக்ரே நாரத ஸ்திதா. ஒரு பக்கத்தில் ரிஷிகணங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு பக்கம்லாம் தேவர்கள்லாம், ஆகாச தேவர்கள்லாம், தேவலோகத்தில் தேவர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, தேவதைகள்லாம். வேதங்கள் உபநிஷதங்கள்லாம் இன்னொரு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. தீர்த்தங்கள் அவர்களெல்லாம் பெண்கள் உருவத்தோடு இன்னொரு இடத்துல உட்காந்துங்க. மற்ற ஸ்திரீகள்லாம் அந்த பக்கம் அப்படியே பகுதியாக அவங்கள தனியாக பிரித்து அப்படியே தனியாக உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்களாம் பெண்கள் இந்த பக்கம் போங்க, ஜென்ஸ்லாம் இந்த பக்கம் வாங்கப்பா. நம்ம லேடிஸ் கூடலாம் உட்காரது இப்படியோ, ஜென்ஸ் கூட உட்கார, நீ அங்கே போய் உட்கார இப்படியோ. இல்லை ஏம்மா மனைவிலாம் அப்புறம் இங்கே வா, அவங்களாம் லேடிஸ் பக்கம் உட்காரட்டும், நீ வா இப்படி உட்காருவா ஜென்ஸ் பக்கம். அதுதான். சரி, நீங்கள் யாரும்மா? தேவதைகளா? வாங்க இப்படி வாங்க. நீங்களும் நதி தேவதைகளா? வாங்க இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி நீங்களாம் இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணுறாரு. ரிஷிகணங்களாம் வாங்க சாமி, நீங்களாம் இப்படி உட்காருங்க சாமி, நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க, அப்படி உட்காருங்க. அதுதான் தேவர்கள். நீங்களாம் இப்படி உட்காருங்கப்பா. வேதங்கள் உபநிஷதங்கள் இவங்களாம் இருக்காங்களா இந்த நீங்கள் உங்களுக்கு தனியாக இங்கே ஏற்பாடு பண்ணி இங்கே உட்காருங்க அப்படி தீர்த்தங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் ஒரு பக்கம் இப்படி தனித்தனியாக செக்ஷனாக பிரித்து அவங்கள உட்கார வைக்கிறார். எங்கே பார்த்தாலும் ஜெய ஜெயா ஜெய ஜெயா நமோ நமக நமோ நமக அப்படின்னு சங்கவாத்தியங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்களாம். சங்க முழக்கம் ஏற்படுகிறதான், ஜெய ஜெய கோஷம் ஏற்படுகிறதான். நமோ நமக நாராயணா நமோ நமக ஹரிஹரியே ஹரே நமக ஹரே நமக கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா ஹரே நமக ஹரே நமக அப்படின்னு ஒரே சப்தமானது கோலாகலமாக எங்கே பார்த்தாலும் எழும்புறதான். ஜெய சப்தம் நம சப்தா சங்க சப்த சதைவச்ச சூர்ணராஜ பிரசூனாம். அந்த எங்கே பார்த்தாலும் வாசனை பொடிக்கள்லாம் தூவப்படுகிறதான். எங்கே பார்த்தாலும் நல்ல மனம் கமழுது அந்த இடம். நிக்ஷேப சுமஹானபூத் விமானானி சமாருஹ்ய கியந்தோ தேவநாயகா கல்பவருக்ஷ பிரசூனஸ்தான் சர்வம் சத்திர சமாகிரன். தேவர்கள்லாம் அங்கே எப்படி வந்தாங்கன்னா தங்கள் தேவலோகத்தில் கற்பவருஷ புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து எல்லார் மேலேயும் தூவினாங்களாம் அந்த ஸ்தலத்துலேயே. அப்படியே அவ்வளோ புஷ்பங்கள் அப்படியே ஒரே புஷ்பமயமாக ஆகிப்போச்சு. அந்த இடத்துல ஒரே வாசனை திரவியங்கள்லாம் தூவப்பட்டு, வாசனை பொடிகள்லாம் தூவப்பட்டு, அந்த புஷ்பங்கள்லாம் தூவப்பட்டு அந்த இடத்துல ஒரே அமக்கலமாக தேவலோக வாசனை கமகமுக்குது. அந்த இடம் ஒரே சாநித்தியமாக இருக்குது. அப்படி சனகாதி முனிவர்கள்லாம் கதை உட்காந்துருக்காங்க. அவங்க மேலாம் போக தூவுறாங்க, நாரதர் மேலாம் எல்லார் மேலேயும் போக தூவுறாங்க. கேட்குறவங்களும் பாக்கியசாலிகள், சொல்கிறவங்களும் பாக்கியசாலிகள். இப்படியேப்பட்ட ஒரு பாகவதம் மேலே நடக்குதுன்னா அந்த இடத்துல பகவான் வரமாட்டானா? பகவான் கூட ரூபத்தில் வந்திருக்கானா? அந்த இடத்துல உத்தவர் போன்ற பிரகலாதர் போன்றவங்களாம் கூட ரூபத்தில் அங்கே வந்திருக்காங்களாம். பின்னாடி சொல்ல போகிறாங்க அதெல்லாம். அதனால் மறைமுகமாக தன் கண்களுக்கு தெரியாத ரூபத்தில் வந்திருக்காங்களாம். அங்கெல்லாம் எல்லா மகாத்மாக்களும் 80,000 ரிஷிகளும் வந்துட்டாங்களாம். அங்கே 30 கோடி தேவரில் வந்துட்டாங்களாம். எல்லாரும் ஒரே கோலாகலம் தான் அந்த இடத்துல. அப்படி நடக்குது பாகவதம். சிவனராஜ பிரசன்னம் அப்படி வாசனை பொறிகள்லாம் தூவப்பட்டு இருக்கிறது அந்த இடத்துல. நிக்ஷேபா சுமஹானபூத் விமானானி சமாருஹ்ய கியந்தோ தேவநாயகா கல்பருக்ஷ பிரசூன். கல்பருக்ஷங்களாகிய கல்ப மரத்தில் இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் தூவப்பட்டு எல்லார் மேலேயும் ஒரே தலையெல்லாம் புஷ்பம். சர்வம் தத்திர சமாகிரன்னு. அப்போ அவருக்கு சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் மாலைகள்லாம் நல்ல அழகான பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைகள்லாம் அவர்களுக்கு போட்டு கழுத்தில் போட்டு அவர்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு, எல்லாரும் விழுந்து சேவித்து நமஸ்காரம் பண்ணி
அவருக்கு என்ன சொல்ல போகிறான்னு ஜாக்கிரதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சூதவாச்ச ஏவம் தேஷு ஏகசித்தேஷு, அப்படி எல்லாம் சைலண்டான பிறகு ஒருமுகப்பட்ட மனதோடு எல்லாரும் கேட்குறாங்களாம். எல்லோரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. சனகாதி முனிவருக்கு மாலை போட்டாங்க. பிறகு அவரிடத்துல வந்து சேவிச்சு அவரிடத்துல மனசை ஒருமுகப்படுத்தி கேட்கிறார்கள். ஏவம் தேஷ ஏகசித்தேஷு ஸ்ரீமத் பாகவதஸ்ய ச மாஹாத்யம் உச்சிர ஸ்பஷ்டம் நாரதாய மகாத்மனே. ஸ்பஷ்டமாக நாரதர் முதலானவர்கள் மகாமுனிவர்கள்லாம் கேட்குற அந்த சமயத்தில் ஸ்பஷ்டமாக சனகாதி முனிவர்கள் இப்போ பாகவத மகாத்மியத்தை சொல்ல போகிறாங்க. இன்னும் பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கல, பாகவத மகிமையை சொல்கிறவங்க. ஹுமாராவுச்சுஹும் அதுதே வர்ணியதே அஸ்மாபிர் மகிமா சுகசாஸ்திரஜா யஸ்ய ஸ்ரவண மாத்திரேன முக்தி கரதலே ஸ்திதா. நான் பாகவதத்தை சொல்ல போகிறதில்ல, பாகவத மகிமையை சொல்கிறேன், அதை கேளுங்க. அந்த மகிமையை கேட்டாலே சுகசாஸ்திரமாகிய இது பாகவதம் சொல்கிறது, சுகசாஸ்திரம் சொல்கிறது தான் பெருமையாக. ஏன்னா 17 புராணங்களுக்கு இல்லாத மகிமை வியாச பக்தம் தானே இது. 18 புராணம் வியாசம் தானே எழுதினார். ஆனால் இது மட்டும் ஏன் சுகசாஸ்திரம் தனியாக சொல்கிறாங்கன்னா, சுகசாஸ்திரமாகிய பாகவதத்து தான் அதிக பக்தி சொட்ட இருக்குது. வேறு எந்த புராணங்களுக்கு இல்லாத மகிமை பாகவதம் யாருன்னா சுகரால் அனுபவித்து கொடுக்கப்பட்டது, சுவானுபவத்தோடு கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த சுகசாஸ்திரம் சொல்கிறது தான் கௌரவன்றதுனால சுகசாஸ்திரம்னு அடிக்கடி சொல்கிறார். சனகாதி முனிவர்கள் சுகசாஸ்திரம் தான் சொல்லுவாங்க, அவ்வளோ விசேஷம். இது பாகவதம் பகவானுடைய பெருமை வச்சு கூட சொல்ல மாட்டாங்க பாகவதம்னு. சுகசாஸ்திரம் தான் பகவானை பற்றி பேசக்கூடியது கூட சொல்கிறத விட சுகசாஸ்திரம் சொல்கிறது தான் அவங்களுக்கு கௌரவமாக இருக்கும். ஏன்னா சுகரை நினைக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த பாகவதம் நம்மளுக்கு கருணையினால் சம்சாரினம் கருணையாக புராண குஹ்யம், இந்த ரகசியமான புராணத்தை நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தார் வியாசர் இடத்துலேருந்து. அதுதே வர்ணியதே அஸ்மாபிஹி மகிமா சுகசாஸ்திரஜா. அது சுகாச்சாரியர் வந்து மற்ற புராணங்கள் சொல்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு போயிடல, அனுபவமாக மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி அனுபவமாக கிருஷ்ணகதை ராமகதையில் இந்த இதில் வந்து பிரகலாத் சேத்திர துருவ சேத்திரலாம் அப்படியே பிரகாசிக்கிற கோபிகள் பக்திலாம் அப்படி பிரகாசப்படுத்தியிருக்கார். பாகவதம் தான் இவ்வளோ பிரகாசம், பக்தி சொல்ல இருக்கும். இது வேறு எந்த புராணங்களும் இவ்வளோ மகிமை கிடையாது. சுகாச்சாரியர் அப்படி மக்களுக்கு அப்படியே ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி சொல்லியிருக்கார் பாகவதத்தை. அதுதான் பிரம்மனிஷ்டர். சரி, அதுதே வர்ணியதே அஸ்மாபிர் மகிமா சுகசாஸ்திரஜா. அந்த சுகசாஸ்திரமாகிய இந்த பாகவத்தினுடைய மகிமை கேட்ட மாத்திரத்தினாலே முக்தியானது நம்ம உள்ளங்கையில் வந்து உட்காந்துருமா. முக்தி கரதலே ஸ்திதா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வந்து உட்காந்துருமா. சதாசேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா யஸ்யாக ஸ்ரவண மாத்திரேன ஹரிசித்தம் சம ஆசிரியேத்து. எப்பொழுதும் பாகவத்தை சேவிக்கலாம். நைட் அண்ட் டே நேரம் காலம் கிடையாது, ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு தடவை காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்கார், காலையில் நைட்டு வந்து ஒரு கிரந்தத்தை ஏதோ பாராயணம் பண்ணியிருக்கார் போலருக்கு. உடனே காலையில் எழுந்து அப்படியே அந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணுறார். அப்போது ஸ்நானம் பண்ணலையே அப்படின்னு காஞ்சி மகாபெரியர் பார்த்து எல்லாம் சிஷ்யர்கள்லாம் இருக்காங்களே அவங்கள பார்த்து சொல்கிறார், தூங்கினா தான் ஸ்நானம் பண்ணணும், நான் தூங்கலையே, அப்போ நான் ஏன் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லாம் தூங்கலை. அவர் அப்படியே அந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார், உடம்பு அப்படி சாய்ச்சார். அப்புறம் டக்குனு எழுந்து மறுபடியும் அந்த கிரந்தத்தை பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தூங்கி இருந்தால் குளிக்கணும். அவர் தூங்கலையே. அப்படியே எப்பொழுதும் யோக நிஷ்டையில் இருக்கக்கூடியவராச்சு காஞ்சி மகாபெரிவா. அப்படியே எழுந்து அப்படி பாகவதத்தை படிப்பார், அப்படி கிரந்தத்தை பாராயணம் பண்ணுவார். அதனால் குளிக்கணும் அவசியம் இல்லை. தூங்காதவங்களுக்கு, நல்லா தூங்கி எழுந்தவங்களுக்கு கண்டிப்பாக குளிச்சாகணும். குளிச்சுட்டு பாகவத பாராயணம் பண்ணணும். அதனால் சொல்கிறார், அதனால் சதா சேவை எப்பொழுதும் பாகவத்தை சேவிக்கலாம், எப்போ வேணாலும் பாகவத்தை சேவிக்கலாம். இதுக்கு நேரம் காலமே கிடையாது. சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா. பாகவத கதையை கேட்க வேண்டும், பாகவத கதையை படிக்க வேண்டும். இந்த யஸ்யாக ஸ்ரவண மாத்திரேன ஹரிச்சித்தம் சமாசிரியத்து. எந்த அளவுக்கு இந்த பாகவத மகிமைகளையும் பாகவத்தையும் கேட்குறோமோ பகவான் நம் ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுறானா. ஆசிரியத்து இல்லை, சமாசிரியத்து. நன்றாக அந்த ஹிருதயத்தில் பகவான் குடி புகுந்து விடுகிறானாம், டேரா போட்டுறானாம். ஹரிச்சித்தம் சமாசிரியத்து. இது வந்து 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது, 12 ஸ்கந்தங்கள் கொண்டது. பரிசுத்துக்கும் சுகாச்சாருக்கும் நடந்த சம்பாத ரூபமானது இந்த பாகவதமானது. கிரந்தோ 18 சாகஸ்ரோ 12 ஸ்கந்த சம்மிதா பரிஷத் சுக சம்பாதா சுணு பாகவதம் ச தத்து. எல்லாம் அஜ்ஞானத்தினால பிரமிச்சு இருக்கிறாங்களே, அஜ்ஞானத்தினால பிரம்ம பிடிச்ச மாதிரி இப்படி குழம்பி போய் கிடக்கிற இவர்கள் எல்லாம் இந்த சம்சார சாகத்திலிருந்து
கரையேற்றுகிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்குதான் அந்த பாகவதம். தாவ சம்சார சக்கரஸ்மி பிரமதே அக்ஞார்த்தக புமானு யாவத் கர்ண கதா நாஸ்தி சுகசாஸ்திர கதா க்ஷணம். எது வரைக்கும் இந்த சம்சாரம் நம்மளை படாது பாடு வாட்டி எடுக்கணும்னு சொன்னால் காதில் அந்த சுகசாஸ்திரம் காதில் விழாத வரைக்கும் தானா. அது காதில் பட்டுச்சே இல்லையே அந்த பாகவதம், அடுத்த க்ஷணம் நம்ம சம்சாரத்தில் இருக்கிற இந்த பிரமை, இந்த குழப்பங்கள்லாம் அடியோடு நீங்கி போயிடுமா. தாவ சம்சார சம்சார சக்கரம் ஒவ்வொரு நாளும் அறுத்துன்னு இருக்கு இல்லையா, அந்த அறுக்கும் போது அந்த வலி தாங்க முடியல இல்லையா, அந்த சம்சார சக்கரம் அறுக்கிறது, துன்பங்கள் நிறைய அனுபவிக்கணும் இல்லையா, நோய்களாலேயே மனக்கவலைகளாலும் அதெல்லாம் அடியோடு போயிடுமா. கிருஷ்ணகாதை காதில் விழற வரைக்கும் தான் இந்த துன்பங்கள்லாம், காதில் விழுந்துட்ட பிறகு அடியோடு போயிடும். அதெல்லாம் சம்சார சக்கரே அஸ்மின்னு பிரமதே அக்ஞானத புமானு, இந்த அறியாமையில் இருக்கிறதுனால தானே இவ்வளோ குழப்பங்கள். அந்த ஞானம் உதயமாச்சுன்னா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஐயோ அக்ஞானத புமானு யாவத் கர்ண கதா நாஸ்தி சுகசாஸ்திர கதாக்ஷணம். பல சாஸ்திரங்களை படித்து நீங்கள் ஏன் புத்தியை குழப்பிக்கிறீங்க? இந்த பாகவதம் ஒன்று போதுமே உங்களுக்கு. எதுக்கு நிறைய புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறீங்க? பாருங்கள், இந்த பாகவதம் கேட்கறது, பாகவத மகிமை கேட்கறதுக்கு 17 புராணங்களும் வந்துடுச்சு. உபநிஷதங்கள்லாம் இங்கே தேடி வருது. பாகவதுடைய மகிமை தெரிஞ்சதுனால தானே. அப்போ வேதங்கள் உபநிஷதங்கள் எல்லாமே பாகவதம் சொல்கிற இடத்துல வந்துடும். சகல புண்ணிய தீர்த்தங்களும் அங்கே வந்துடுச்சு. கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் தங்களை பவித்திரமாகி, ஏன்னா பாவிகள்லாம் தங்கள் உள்ள பாவத்தை கங்கை யமுனை போன்ற தீர்த்தங்களில் கழுவிண்டு போயிடுறாங்க. அவர்கள் பாவத்தை போய்கிட்டு போகிறாங்க. அந்த பாவத்தை எங்கே போகுவாங்க? இதுபோல் புண்ணிய ஸ்தலங்களில் புண்ணிய கதைகள் நடக்கக்கூடிய பாகவதம் படிக்கிற இடத்துல தான் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள் தங்கள் பாவங்களை தங்களிடத்தில் மக்கள் செலுத்துகின்ற அந்த பாவங்களை இங்கே தான் அவர்கள் பரிசுத்தமாகி கொண்டு போகிறார்கள். கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புண்ணிய தீர்த்தங்கள்லாம். அப்படின்னா பாருங்கள், பாகவதம் நடக்கிறதுல பிரத்யட்சமாக பார்க்குறோம் இல்லையா, உபநிஷதங்கள் வேதங்கள் எல்லாம் ஒரு மூர்த்தி வடிவத்தோட ஒரு ரூபத்தோடு சேர்ந்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்தே தெரிஞ்சுங்க இந்த பாகவத்துடைய மகிமை. அதனால் நிறைய புராணங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறதுனா என்ன லாபம்? அவைகள்லாம் இந்த பாகவத்துக்குள்ளே ஐக்கியம். ராமாயணம், மகாபாரத, இதிகாச தேவதைகள் எல்லாமே வந்துட்டாங்க இங்கே. க்ஷேத்திர தேவதைகள், தீர்த்த தேவதைகள், சரசு அது குளமாக தேங்கி இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களாகிய சரசு தேவதைகள் எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் மானச சரோவர் சொல்கிறோம், ரொம்ப வசதி, பிரம்மதேவர் மனசால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த சரசு தேவதைகள்லாம் இங்கே வந்திருக்காங்க பாகவதம் படிக்கிற இடத்துல. அதனால் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எதுக்கு மூட்டை கட்டின்னு அலையிறேன்? அந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறேன், இந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறேன், நான் கோயிலாக அலையிறேன். திருப்பதியில் போனால் 20 மணி நேரம் உடலில் போட்டு அடிச்சிடுறான். அந்த ஒரு க்ஷணம் பகவானை தரிசனம் பண்ணி பொண்ணை பிடிச்சி தள்ளிடுறான். அந்த ஒரு க்ஷணம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு 20 மணி நேரம் 30 மணி நேரம் அந்த இடத்துல உடலில் போட்டு அடைக்கப்படுறோம். அவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த பகவத் தரிசனத்துக்காக. யோசிச்சு பாருங்க. ஆனால் பாகவதம் படித்தா சதாசிவ எப்பொழுதும் ஹரிச்சித்தம் சமாசயத்து உன் ஹிருதயத்திலே பகவான் கூடி புகுந்துருவானாம். எப்பொழுதும் ஹிருதயத்தில் பகவான் பார்க்கறது பெஸ்ட்டாக, ஒரு க்ஷணம் பார்க்கறது பெஸ்ட்டான்னு யோசிச்சு பார்த்துங்க. அதனால் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்லி, திருப்பதி போக ரொம்ப ரொம்ப விசேஷம். அது ஒரு க்ஷணம் பகவானுடைய கடாட்சம் நம்ம மேலே பட்டுது. நம்ம பார்க்குறோமோ இல்லையோ பகவான் நம்மளை பார்த்துறோம், விசேஷம்தான். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு சொல்ல வரேன். பாகவதம் மொத்தம் படித்தான்னா ஹரிசித்தம் சமாசயத்து நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பகவான் குடி புகுந்துறானா. நீ பகவான் கோயிலுக்குள்ளே குடி புகுறது இருக்கட்டும், பகவான் உன் ஹிருதயம் என்ற கோயிலில் பகவான் குடி புகுந்துறானா, பகவான் காட்சி அளிக்கின்றானா. அவ்வளோ விசேஷம். அதனால் சொல்கிறார். அதனால் பல சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் பல சாதனங்கள் பல புராணங்களை படிக்கிறதுனால என்ன லாபம்? இந்த பாகவதம் ஒன்று போதும் அப்படின்றார். கிம் சுதைஹி பகுபிஹி சாஸ்திரஹி புராணஸ்ய பிரமா பகிஹி. அவையெல்லாம் புத்தி குழப்பத்தை நிறைய படித்தா புத்தி குழப்பத்தை உண்டாகிடும். இதுவா எதை கடைப்பிடிக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கும். பாகவதம் ஒன்று போதும். அப்போ தான் ஒருமுகப்பட்ட மனத்தோடு சரியாக கடைப்பிடிச்சு சரியான வழியில் போக முடியும். நான் பாகவதம் இருக்கிற இடத்துல எல்லாரும் வந்துடுவாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்தி தானேன கர்ஜதி. மோட்சமே கிடைக்கும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு கர்ஜிக்கு தான் அதிகாரபூர்வமாக சொல்கிறது தான் பாகவதம். இது ஆசிரம். ஆமாம், ஒரு மனுஷனால் செய்யப்பட்டது கிடையாது. பகவானால் நேரடியாக பிரம்மதேவ நாரத வியாசருக்கு, சுகாச்சாரியருக்கு, சுகாச்சாரியார் சூதருக்கு, சூதர் மூலமாக சனுகாமி அப்படி குரு சிஷ்ய பரம்பரையாக வந்தது இந்த பாகவதம். இது ஆசிரம். ஒரு மனுஷனால் செய்யப்பட்டதில்லை. அது எழுதி வச்சார் வியாசாச்சாரியார். அவள்தான் முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் எழுதி வச்சார். இதுதான் இந்த பாகவதம் எங்கே எங்கே ஆரம்பத்தில் உபதேசிக்கப்பட்டதுன்னா பகவான் நாராயணத்துலேருந்து வந்தது இந்த பாகவதம். அதனால் இந்த பாகவதம் ஒன்று போதுன்றார். ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்தி தானேன கர்ஜதி
முக்தியை நான் அளிக்கின்றேன் என்று கர்ஜிக்கிறதாம். அப்போ தர்மார்த்த காமத்தை பற்றி சொல்ல வேண்டியதுனா இருக்குது. மோட்சம்தான் முடிவான நன்மை, அதையே கொடுக்க முடியும். தர்மார்த்தம் அறம்பொருள் என்பது எல்லாமே கிடைச்சிடும். அது பின்னாடி நல்லா விஸ்தாரமாக சொல்ல போகிறார், பார்க்கலாம். கதா பாகவதஸ்யாபி நித்தியம் பவதி எத்கிருஹே. எந்த வீட்டில் பாகவதத்தை தினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ, தினமும் கேட்குறாங்களோ, பாகவதத்தை நியமமாக வச்சுட்டு ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும் அப்படின்னு, ஒரு அத்தியாயமாவது படிக்கணும். அதுக்காக அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம்லாம் படிக்கக்கூடாது. அப்படி படிக்கணும்னு ஒரு நியம நிஷ்டையோடு படிக்கிறாங்களோ அந்த வீட்டில் இப்போ இங்கே எல்லா தீர்த்த தேவதைகளும் சேஷ தேவதைகளும் வந்தாங்க. அதே மாதிரி அந்த வீட்டில் சர்வ தீர்த்தங்களும் தங்கிடுமா. தங்கினோம்னா அந்த வீட்டில் வாசம் பண்ணுறவருடைய பாவத்தெல்லாம் நாசம் பண்ணிவிடுமா. அந்த வீட்டில் வாசம் பண்ணுறவருடைய பாவத்தெல்லாம் நாசம் பண்ணிவிடுமா. அப்படிப்பட்டதான் அந்த பாகவதம். கதா பாகவதஸ்யாபி நித்தியம் பவதி எத்கிருஹே. எந்த வீட்டில் நித்தியமாக டெய்லி பாகவத பாராயணம் பண்ணப்படுது. தத்கிருஹம் தீர்த்த ரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். அங்கே வாசம் பண்ணுறவருடைய பாவத்தெல்லாம் நாசம் பண்ணிவிடுமா. அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாகியாஸ்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசிம். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன பலன்? 100 அஸ்வமேத யாகம் பண்ணாலே இந்திர பதவி கட்சிடுன்றாங்க. அப்போ 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் எல்லா பதவியும் கட்சிடும். அப்போ அந்த புண்ணியம் ஒரு தராசரில் நிறுத்து. அப்போ வாஜபேயி யாகம் 100 வாஜபேயி யாகமும் 1000 அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியத்தை ஒரு தராசரில் நிறுத்தி. ஆனால் பாகவதம் கேட்ட கலாபாகம், அதனால் 16ல் ஒரு பாகம், அந்த பாகம் அந்த புண்ணியத்தை இன்னொரு தரத்தை பாகவதம் கேட்ட புண்ணியத்தினுடைய 16ல் ஒரு பாகத்தை இன்னொரு தராசத்தில் நிறுத்தினா, இந்த 16ல் ஒரு பாகம் பாகவதம் கேட்ட புண்ணியமாக 16ல் ஒரு பாகம் தான் 16ல் ஒரு பாகம் இருக்கிற தட்டு தான் கனமாக இருக்குமா. ஆமாம், 1000 அஸ்வமேதம் ஒரு வாஜ்பேயி யாகம் பண்ண புண்ணியம் லகுவாயிடுமா, மேலே தூக்குமா அந்த தட்டானது. அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம் கேட்கறது. அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேயி அவ்வளோ புண்ணியமாகுது பாகவதம். பாகவதம் கேட்குற புண்ணியத்தில் 16ல் ஒரு பங்கு கூட ஈடுகட்டால் தான் 1000 அஸ்வமேதியாகவும் ஒரு வாஜபேயாகவும் அப்படின்னு சொல்கிறார். அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச சுகசாஸ்திர கதாகியாஸ்ச கலாம் நார்ஹந்தி ஷோடசிம். எது வரைக்கும் நம்ம உடம்புல பாவம் தங்கியிருக்குன்னா, பாகவதம் காதில் படாத வரைக்கும் தான் நம்ம பாவங்கள்லாம் நம்மளை ஆட்டி படைக்கும். நிறைய பாவங்கள் மூலமாக தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம். நிறைய கஷ்டங்கள், நோய்களாலும் கவலைகளாலும் பல பிரச்சனைகளால் வாட்டி எடுக்கப்படுறோம். அதெல்லாம் பாவங்கள் தானே. எது வரைக்கும் தான் காதில் இந்த கிருஷ்ண கதை பாகவத கதை கேட்குற வரைக்கும் தான் அந்த பாவங்கள் உங்களை ஆட்டி படைக்கும். அதுக்கு பிறகு அந்த பாவங்கள்லாம் நடுநடுங்கி போயிடுமா. இவன் பாகவதம் கேட்க ஆரம்பிச்சிட்டானே, நம்மளுக்கு இனிமேல் இங்கே இடம் இருக்காதே, நம்மளை துரத்திடுவான் போல இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நடுங்கிடுமா. அந்த உடம்பு விட்டு அந்த மனுஷனை விட்டு அந்த பாவங்கள் விலகி போயிடுமா. தாவத் பாபாணி தேகே அஸ்மின் நிவசந்தி தபோதனாக யாவண்ண ஸ்ரூயதே சம்யக்கு ஸ்ரீ பாகவதம் நரைஹி. ஒரு மனுஷன் காதில் பாகவதம் கேட்குற வரைக்கும் தான் அந்த பாவங்கள் வேலை செய்யும். இந்த பாகவதம் கேட்டுட்டானா அந்த பாவங்கள்லாம் ஒரே வட்டம் ஓடிப்படும் அவனை விட்டு. இந்த பாகவதம் கேட்குற புண்ணியத்துக்கு சமமாக நீ கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணால் கூட இவ்வளோ புண்ணியம் கிடையாதான். ஆமாம், கயாசேத்திரத்தில் போய் பெண்டு மாட்டோம். கயாசேத்திரத்தை சேவித்தாலும் அந்தளவுக்கு பித்திருக்கள்லாம் கரையேறிடும்னு சொல்லுவாங்க. அந்த பித்திருக்கள் கரையேறத்துக்கு கூட நீ கயாசேத்திரத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. பாகவதம் கேட்டாலே பித்திருக்கள் கரையேறிடுவாங்க. கயாசேத்திரத்தில் போய் கூட துந்துகாரி கரையேறலையே. அப்போ அதை விட பாகவதத்தினால் கரையேறினா அப்போ கயாசேத்திரத்தை விட மகிமை உள்ளதான் பாகவதம். ஆமாம், பித்ருயக்ஞம் பண்ணுறோம், பித்ருகாரியம் பண்ணுறது கயாசேத்திரத்தில் சாக்ஷாத் பகவான். எல்லா கஷேத்திரத்துங்களில் சாத்தம் பண்ணுறதை விட கயாசேத்திரத்தில் சாத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா பகவானே கயாசுரனை காலில் அழுத்தி கொண்டு இருக்கிற விஷ்ணுவே பித்ரு ரூபத்தில் அங்கே பிண்டதானம் வாங்கிக்கிறார், அந்த சாத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்படின்னும் போது அந்த தர்ப்பணத்தை எழுந்தண்ணி அறிகிறார். அந்த பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணத்தை பெற்றுக்கொள்கிறாராம் பகவானே பித்ரு ரூபத்தில். அப்படி இருக்கும்போது அந்த க்ஷேத்திரமே கயாசேத்திரம் அவ்வளோ விசேஷம். அப்போ அதுலேயும் கரையலைன்னா பாகவத்துக்கு தான் வந்தாகணும். ஏன்னா துந்துகாரி கயாசேத்திர பிண்டம் போட்டு கூட கரையலை. அவன் சொல்கிறான் 100 கயாசேத்திர பிண்டம் போட்டால் கூட நான் கரையேற மாட்டேன், அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட கைவிட்ட பாவிகளுக்கெல்லாம் என்னென்னா பாகவதம் தான் அடைக்கலம் கொடுக்கறது. அவங்களெல்லாம் கூட காப்பாற்றுறன்னு கர்ஜிக்குதான். ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. அவங்களாம் கூட நான் ஷேமாக வாழ வைக்கிறேன், ஷேமாக வைக்கிறேன் அப்படின்ட்டு பாகவதம் கர்ஜிக்குதான். இறந்து போனேன் பிரேத சரீரமாக இருக்கக்கூடிய அவரெல்லாம் கூட கரையேற்றிட்டு தான் அந்த பாகவதம். அதனால் கயாசேத்திர பிண்டம் கூட கரையேறாத போது பாகவதம் கை கொடுக்குதுன்னா அப்போ கயாசேத்திரத்தோட விசேஷம் பாகவதம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. இங்கே
ந கங்கா ந கையா காசி காசி மரணாயந்தே முக்தி அப்படின்னா காசியில் மரணம் அடையலாம் மோட்சம் அடைகிறாங்கன்னா எல்லோரும் காதல் ராமநாமா சொல்கிறதுனால தான். விஸ்வநாதர் ராமநாமா சொல்லி விசாலாட்சி அம்மையோட அனுகிரகம் பண்ணி அவளை மோட்சத்துக்கு அனுப்புகிறார். அப்படி காசிலே மோட்சம் அடையாமல் போனால் கூட அந்த காசியோட உயர்ந்தது எதுனா ஸ்ரீமத் பாகவதம். யோசிச்சு பாருங்கள். அது காசி கூட அவ்வளோ பெருமை கிடையாதான் இந்த பாகவதத்துக்கு இருக்கிற பெருமை. புஷ்கரம் ச பிரயாகம் ச, புஷ்கரம் கிடைக்கிறது ரொம்ப துஷ்கரம்னுவாங்க. அவ்வளோ லேசில் கிடைச்சது அது புஷ்கர தீர்த்தம். அதில் போய் ஸ்நானம் பண்ண என்ன பண்ணணும், அதை விட அதிகமான புண்ணியமானது பாகவதம். பிரயாகை தீர்த்த ராஜான்னு சொல்லக்கூடிய பிரயாகை கங்கையிலேருந்து பிரயோகிக்கிறார் இல்லையா, அந்த பிரயாகை கூட விட வசதி இந்த பாகவதம் அப்படின்றார். எதுவுமே இந்த பாகவதம் சம்மாகாது அப்படின்னு சொல்கிறார். இந்த சுகசாஸ்திரமான கதைக்கு நான் பாருங்க அடிக்கடி பாகவதம் சொல்கிறேன். ஆனால் சுகசாஸ்திரம் சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது. சுகசாஸ்திரம் தான் சனகாதி முனிவர்கள் அடிக்கடி சொல்கிறாங்க. இங்கே சுகசாஸ்திரம் சொல்லு, பாகவதம் சொல்கிறது சுகசாஸ்திரம் தான் இங்கே அடிக்கடி சொல்கிறார். ஏன்னா சுகாச்சாரியரை ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் கட்சிது பாருங்கள் சுகசாஸ்திரம் போது. அந்த மகாத்மாவுடைய அருள் பெற்றால் தானே பாகவத்தில் நம்மளுக்கு ருச்சி வரும், பாகவத்தில் பித்து பிடிக்கும். சுகாருடைய கருணை இல்லாமல் நம்மளுக்கு எப்படி பாகவத்தில் பித்து பிடிக்கும். அதனால் சுகசாஸ்திரம்னு சொல்கிறாரு இங்கே ஞாபகார்த்தமாக. ந கங்கா ந கையா காசி புஷ்கரம் ந பிரயாகம் சுகசாஸ்திர கதாயாச்ச பலேன சமதாம் நயேத்து. இந்த பாகவதம் தான் நம்மளுக்கு வருது. சுகசாஸ்திரத்துக்கு சமமான பலன் இவைகள்லாம் கொடுக்காது அப்படின்றார். இதில் அரை ஸ்லோகம் 1/4 ஸ்லோகம் படித்தா கூட போதும். அவன் ஆசைப்பட்ட உயர்ந்த கதி அடைய முடியுமா. ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா நித்தியம் பாகவதோத்பவம் தினமும் படிக்கணும். பாகவதோத்பவம் பட்டஸ்பஸ்வமுகே நைவ எதிச்சசி பராம் கதிம் வேதாதிர் வேதமாதாச்ச பௌருஷம் சூக்தமேவச்ச த்ரயி பாகவதம் செய்வ துவாதசாட்சர ஏவச்ச. வேத ஆதி அப்படின்னு சொன்னால் பிரணவத்துக்கு என்ன சக்தி உண்டோ, வேதமாதான்னு சொல்லக்கூடிய காயத்ரி ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பிரம்ம தேஜஸ் பெருகுன்னா பிராமணர்கள் காயத்ரி தான் நிறைய ஜபிப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். அப்படி ஜபிப்பாங்க. நம்ம போனால் கூட பேச முடியாது அவங்கள. அப்புறம் சைகையில் காமிச்சிட்டு அவங்க அந்த காயத்ரி முடிகிற வரைக்கும் யாரும் கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிராமணர்லாம் பார்த்துருக்கேன். அப்படி பிரணவம் சன்னியாசிகளுக்கு தான் அதிகாரம், எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. பிரணவத்தை தனியாக ஜபிக்கிறதுக்கு பிரணவத்தோடு கூடிய வேறு நாமத்தை இப்போ ஓம் நமோ நாராயணாய அப்படி பகவான் நாமத்தோடு சொல்கிறதுக்கு தான் அதிகாரம் உண்டே தவிர மற்ற பாமர ஜனங்களுக்கு பிரணவத்தை மட்டும் தனியாக ஜபிக்கிறது சன்னியாசிகளுக்கு தான் அதிகாரம் உண்டு. அந்த பிரணவத்தை ஜபிச்சா இந்த சன்னியாசிகள் மோட்சத்தை அடைவாங்க. அப்படிப்பட்ட விசேஷமோ, அதாவது 90 நாள் தொடர்ந்து ஒருத்தன் பிரணவத்தை ஜபிச்சிட்டான்னு சொன்னால் அப்புறம் 90 நாள் பொறுத்து அவனை போய் ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே புரியாதான், ஒன்றுமே தெரியாது. தேகமந்திலே இருக்க மாட்டாங்களாம் அவங்களாம். அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்களாம். அப்படியேப்பட்ட பிரம்மானுபூதியை கொடுத்து விடக்கூடியது இந்த பிரணவம். அப்படி பிரணவத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதான் வேதத்தினுடைய ஆதி அந்த பிரணவம். அந்த பிரணவத்துக்கு என்ன சக்தி உண்டோ, வேதம் அதாவது காயத்ரிக்கு என்ன சக்தி உண்டோ, அந்த காயத்ரியில் சொல்லக்கூடிய பரம்பொருள் யார், அந்த பரம்பொருளுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறது தானே அப்படி காயத்ரியை உபதேசிக்கிறது. வேதாதிர் வேதமாதாச்ச பௌருஷம் புருஷ சூக்தம் சொல்லக்கூடிய பௌருஷம் சூக்தமே வச்ச புருஷ சூக்தம் வேதத்தில் ரொம்ப பிரசித்தம். அந்த புருஷ சூக்தத்தை ஜபிச்சான்னா மோட்சம், அவர் வைகுண்டம் நிச்சயம். அவ்வளோ விசேஷம் புருஷ சூக்தம். பிரணவம் வேத மாதாவாகிய காயத்ரி புருஷ சூக்தம். அப்புறம் த்ரைன்னு சொல்லக்கூடிய வேதம், 3 வேதங்கள். பக்கத்துலேயே பாகவதம். அப்புறமா துவாதசாட்சர மந்திரமாகிய ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்ல துவாதசாட்சர மந்திரம். அப்புறம் துவாதசாத்மா 12 ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய 12 மாதங்கள் கொண்ட 12 மாதங்களை தேவதையாக கொண்ட அந்த 12 துவாதச ஆதித்யர்கள். அப்புறம் பிரயாகை என்று சொல்லக்கூடிய தீர்த்த ராஜா. அப்புறம் காலம் என்ற தேவதை, சம்பத் அதாவது வருஷங்கள் வருட கணக்கு கொண்ட இந்த கால தேவதை. அவருக்கு பிராமணர்கள். அப்புறம் அக்னிஹோத்திரம். அப்புறம் காமதேனு பசுக்களை ஒருத்தன் சேவிக்கிறான்னா அவ்வளோ விசேஷம். பசுக்களை போஷிக்கிறது அது வைகுண்ட பலனே கொடுத்துருமா. அப்போ ஏகாதசி விரதம், அதான் துவாதசி விரதம்னு அந்தர்கதம், அது துவாதசி விரதம். அப்போ துளசியை வளர்க்குறது. அப்போ வசந்த உற்சவங்களை பகவானை கொண்டாடுறது, வசந்த உற்சவங்களில் பகவானை கொண்டாடுறது. அப்போ புருஷோத்தமனான பகவானை வழிபடுவது.
இந்த 12 வஸ்துக்களுக்குள்ள பேதம் கிடையாது. என்னென்ன சொல்லியிருக்கு? பிரணவத்தை ஜெபிக்கிறது, அது காயத்ரி ஜெபிக்கிறது, அல்லது புருஷ சுக்தத்தை ஜெபிக்கிறது, அல்லது வேதத்தியனம் பண்ணுறது, அப்போ பாகவத பாராயணம் பண்ணுறது. அதாவது வேதத்துக்கு துல்லியமாக பக்கத்தில் த்ரை பாகவதம், அந்த பக்கத்துலேயே வேதத்துக்கு சமமாக பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அதுதான் விசேஷம். த்ரை பாகவதம் செய்வேன். அப்போ 12 அக்ஷரம் கொண்ட துவாதச அக்ஷரம் சொல்ல, ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லி துருவபதத்தை அடைஞ்சார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த துவாதசாட்சர மந்திரத்தை சொல்கிறது. பிரணவம், காயத்ரி, புருஷ சுக்தம், வேதம், பாகவதம், துவாதசாட்சர வித்தை, அம்மா 12 ஆதித்யர்கள், பிரயாகை, அது காலதேவதை, பிராமணர்களை பூஜிக்கிறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறது, அப்புறமா ஏகாதசி விரதங்களை நிஷ்டையாக கடைப்பிடிக்கிறது, துவாதசி விரதம். அப்புறம் துளசியை போஷிக்கிறது. துளசி தேவியை வீட்டில் ஒரு மாடத்துலையாவது வச்சு வளர்க்கணும். கண்டிப்பாக துளசியை வழிபடுறது நேராக உங்களுக்கு வைகுண்டம் தான். துளசி போஷணம். அதனால் துளசி. அப்போ வசந்தோத்சவங்களை பண்ணுறது பகவானுக்கு. அப்போ புருஷோத்தமனான பகவானை வழிபடுறது. ஏதேஷாம் தத்வத பிராக்ஞி ந பிரதக் பாவிஷ்யதே. இந்த 12 வஸ்துக்களுக்குள்ள புத்திமான்களானவர்கள் பேதத்தை பார்க்க மாட்டார்கள். இந்த 12 வஸ்துக்களுக்கும் வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. உண்மையான பிரம்மதேஜஸ் கொண்ட பிராமணன், பகவானை வழிபடுகின்ற பக்தனாகிய அந்த பிராமணனை சேவித்தாலே உனக்கு வைகுண்டம். குருமார்களை சேவித்தாலே வைகுண்டம் உண்டு. அவள் பிராமணனோட வசதி அந்த வைஷ்ணவர்கள். அது மாதிரி துளசியை யார் தினமும் பூஜிக்கிறாங்களோ, துளசியை பக்தி பண்ணாவே போதும் அவங்களுக்கு வைகுண்டம். துளசி தேவியை சுலபமாக பெற்று கொடுத்துடுவா. துளசி விதத்தில் பகவானுக்கு பிரியம் அதிகம். அதே மாதிரி வேதத்தியனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வைகுண்டம் உண்டு. உபநிஷதங்கள். அதே சமயத்தில் இந்த 12 வஸ்துக்களுக்குள்ள பேதம் பார்க்க மாட்டான் ஒரு புத்திமானவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யஸ்ச பாகவதம் சாஸ்திரம் வாச்சயத் அர்த்ததோ அனிஷம் ஜென்மகோடி கிருதம் பாவம் நஷ்யதே நாத்திர சம்சயா. யார் வீட்டில் பாகவத சாஸ்திரத்தை அர்த்தத்தோடு பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்கள் உள்ள பாவங்கள்லாம் நசித்து விடுகிறது தான், நாசமாகி விடுகிறது தான். எல்லா பாவங்களும் போக்கப்படுகிறது தான். ஜென்ம கோடி கிருதம் பாவம் நஷ்யதே நாத்திர சம்சயம். இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்றார். ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா படேத் பாகவதம் செய்ய நித்தியம் புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதையோஹோ. இதில் அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படித்தா கூட அதுக்கு கால் ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கிறது ஒரு அத்தியாயம் படிக்கணும் தினமும். அப்படி யார் படிக்கிறாங்களோ பாகவதத்தை நித்தியம் தினமும் படிக்கிறாங்களோ அவர்கள் ராஜசூய அஸ்வமேத யாகங்களுடைய பலன்களை எல்லாம் சுலபமாக பெற்று விடுகிறார்களாம். புண்ணியம் அவாப்னோதி ராஜசூய அஸ்வமேதையோகம். யார் ஹரிச்சிந்தனையோட இந்த பாகவதத்தை பாராயணம் பண்ணுறாங்களோ அல்லது கேட்கிறார்களோ, அதுக்கப்புறம் இந்த துளசியும் அது இந்த 3 முன்னால் 12 விஷயங்களை கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா கூட இந்த 3 விஷயங்களாவது கடைப்பிடிக்கலாம். தினமும் ஒரு வீட்டில் துளசி மாடம் வைக்கணும். துளசியை தினமும் வழிபடணும். ஸ்நானம் பண்ணிட்டு துளசி வளம் துளசி பூஜை பண்ணிவிட்டு அப்போ ஒரு பாகவதத்தை பாராயணம் பண்ணுறது, ஹரிச்சிந்தனையோட பகவான சிந்தனை, பகவான் நாமத்தை சொல்கிறது. அப்புறமா பசுக்களை தினமும் போய் பசுக்களுடைய முகத்தில் முழிக்கணும், பசுனுடைய பின்பாகத்தில் முழிக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷம். அந்த பசுவை போய் சேவிக்கிறது, பசுவை கோசம்ரக்ஷணம் பண்ணுறது, துளசி போஷணம் பண்ணுறது, பாகவத பாராயணம் பண்ணுறது. இது 3 மட்டும் ஒருத்தன் கடைபிடிச்சானா போதும் அவங்களுக்கு சுலபமாக வைகுண்டம் கட்சிடும். பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமாக கட்சிடுமா. ரொம்ப பவர்ஃபுல் இது 3மே அப்படின்னு சொல்கிறது. இங்கே துளசி போஷணம் செய்வ தேனுனம் சேவனம் சமம் உக்தம் பாகவதம் நித்தியம் கிருதம் ச ஹரிச்சிந்தனம். ஹரிச்சிந்தனையோடு பாகவதம் படிக்கிறது, அதே சமயத்தில் துளசியை போஷிக்கிறது, அதே சமயத்தில் பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறது, பசுக்களை சேவிக்குது. இது 3த்துக்கும் சமமான பலனம் அப்படி சொல்லப்படுகிறது. இதில் ஏதாவது ஒன்று கடைபிடிச்சா கூட அவங்களுக்கு மோட்சம் கட்சிடும், வைகுண்டம் கட்சிடும். 3 பண்ணிட்டா எவ்வளோ விசேஷம் பாருங்கள். யார் இந்த பாகவதம் கேட்டுட்டே கடைசி காலம் நெருங்கி போச்சோ அந்த சமயத்தில் இவனால் இட்ட காலம் இருக்கும்போது இவனால் எங்கேயும் வர முடியாது, வெளியே போக முடியாது. வாழ்நாள் முழுதும் என் கதைக்கு ஓடியாருவானே, எங்கே பாகவதம் நடந்தாலும் ஓடியாந்துருவானே. பணம் கையில் காசு இல்லைன்னா கூட, வேலை வெட்டி இல்லைன்னா கூட, ஆனால் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் எப்படியாவது எங்கே கடவுளை வாங்கியாவது என் கதைக்கு எங்கே இருந்தாலும் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சு உடனே ஓடியாந்துருவானே. அப்படி கதை கேட்பானே. இன்றைக்கி கடைசி காலத்தில் இன்றைக்கி மூச்சு எடுத்துகிட்டு இருக்குது,
இட்ட காலம் இருக்கணும், இன்றைக்கி நம்ம தானே போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பிரயத்தனத்தோடு விமானத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து விமானத்தோடு வந்துடுறானா அந்த பக்தனை கரையேற்றத்துக்காக. அதனால் அந்த காலேத்தோ ஏனைவ சூயதே சுகசாஸ்திர வாக்கு பிரித்திய தசைவ வைகுண்டம் கோவிந்தோ அபிப்பிரயச்சதி. பகவானே இவனால் இப்போ வர முடியாது என்னை தேடி என் கதைக்கு, அவனை தேடி நான் போகிறேன். அகம் பக்தி மத் பக்தம் ஸ்மராமி அகம் ஸ்மராமி மத் பக்தம் யாமி பராம் கதிம். அந்திம காலத்தில் நான் அவனை நினைக்கிறேன், அவன் என்னால் என்ன நினைக்க முடியல, அவனை நான் நினச்சி அவன் வீட்டில் போய் அவனை நான் ஆயிஷன்னு வரேன், வைகுண்டத்துக்கு நான் ஆயிஷம் வரேன். அப்படி பகவான் பிரயத்தனம் பண்ணுறானா அந்த பக்தனை கரையேற்றத்துக்கு. அதனால் கடைசி காலம் மட்டும் பாகவதம் கேட்டுக்கலாம்னு நினைக்காதீங்க. வாழ்நாள் முழுவதும் எந்த வாசனை இருக்கோ கடைசி காலம் பாகவதம் கிடைக்குமோ கிடைக்காது. அதனால் இப்போதைக்கு சொல்லி வைத்தல் கோவிந்தா பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பாகவதம் கேட்கணும். வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ புண்ணியத்தை சேர்த்துக்க முடியுமோ இருக்கிற டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் பாகவதம் நடக்குதோ ஓடுங்க. இங்கே தாவந்தி ஆயு அப்படி தாவந்தா அப்படி ஓடினார்கள் அல்லவா. இப்போ கலியுக ஆரம்பத்துலேயும் எவ்வளோ புண்ணியாத்மக்கள், ஏன்னா கலியுக ரொம்ப முத்தலை. அப்போ எவ்வளோ புண்ணியாத்மக்கள் இருக்கிறாங்க பாமர் மக்கள்லாம், அவங்களாம் வந்து இடம் பிடிச்சாங்க இல்லையா இந்த பாகவதம் நடக்குதுன்னு தெரிஞ்சவொடனே. அப்போ அவ்வளோ புண்ணியம் இருந்த காலம் அது, பகவத் பக்தி நிறைஞ்ச செழிச்ச நேரம் அது அந்த காலம். ஏன்னா துவாபரம் இப்போ தான் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மக்களெல்லாம் அப்படி கூடினார்கள் இல்லையா அந்த பாகவதம் கேட்கறதுக்கு. அப்படி அதிலம்படாக அந்த ரசலம்படாக அந்த ரசத்தை பருவம் அவ்வளோ பேராசையோடு வந்து சேர்ந்தார்கள் அல்லவா. அது மாதிரி நம்ம ஓடணுமா பாகவத கதைக்கு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதான். ஒவ்வொரு நிமிஷமும் எங்கெங்கெல்லாம் பாகவதம் நடக்குது, இதுதான் சமயம். உடம்பு எப்போ கீழே விழுமோ தெரியாது, எப்போ நோய் நொடிகளால் பாதிக்கப்படும் தெரியாது, எப்போ வயோதிகம் எப்போ மரணம் ஏற்படும் தெரியாது, எந்த க்ஷணத்திலும் உயிர் போகலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கணுமா. இந்த பாகவத கதை 1000 அஸ்வமேதி ராஜசேவை பலனெல்லாம் கொடுத்துருமா. அவ்வளோ புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய இந்த பாகவதத்தை தேடி ஓடணுமா. தேடி ஓடி இந்த பாகவத கதைகளை சம்பாதிச்சுக்கணுமா. அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த காலம் அப்போ கடைசி காலத்தில் அப்போ பாகவத நினைவோடு நம்ம உயிர் பிரியும். பகவான் வந்து நம்மளை பிரயத்தனத்தோடு வந்து நம்மளை கரையேற்றுவான். ஏன்னா இப்போ நம்ம கேர்லெஸ் ஆந்துட்டு அந்த காலத்தில் வந்து பகவத் நினைவு வரும்னா எப்படி வரும். இதே சொத்து சுகம், அவன் என்னை திட்டினான், எவன் இது பண்ணான், என் மனசை புண்படுத்தினானே, என் பிள்ளை என்னை கைவிட்டான், இது மாதிரி மன வருத்தமான விஷயங்கள் தான் மனசில் எது அதிகமாக பாதிக்கப்பட்டதோ அதுதான் அந்த காலத்தில் நினைவு வரும். கடைசி காலத்தில் வேறு என்ன நினைவு வரும். இல்லை சில ஆசைகள் அடைய முடியாமல் போயிடலாம், அதே ஏக்கத்தோடு சாவான். அதுக்கேற்ற பிறகு தான் அவனுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால் அந்திம காலத்தில் பகவான் நினைவு வர மாதிரி நம்ம இப்போவே தயார்படுத்திக்கணும். அதான் சொல்கிறேன். அந்திம காலத்தில் யார் பாகவதம் கேட்டு இந்த உயிர் பிரியுதோ அவன் பகவானே வைகுண்டத்திலிருந்து வந்து அந்த ஆத்மாவை தன் திருவடிக்கு அழிச்சிக்கிறான் பகவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த காலத்து ஏனேவர் சுயதே சுகசாஸ்திர வாக்கு பிரித்தியா தசைவ வைகுண்டம் கோவிந்த அபிப்பிரயச்சதி. பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைந்துடுறான்னா அந்த பாகவத்தில் பிரீத்தியா அப்படின்னு பதம் இருக்குது. அதாவது இதுக்கு நிறைய திருஷ்டாந்தம் இருக்குது. அந்திம காலத்தில் பாகவதம் கேட்டுண்டு ஒரு இடத்துல 12 பிராமணர்கள் கொண்டு பாகவதம் பாராயணம் பண்ணுவாங்க. கேரளாவில் நடந்தது. அப்போது பாகவதம் பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கும்போது முடியலன்னு சொல்லிட்டு அந்த தூண் மேலே சாஞ்சாராம், அப்படியே உயிர் போயிடுச்சு. பாகவதம் பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே ஒரு மகாத்மா உயிர் போயிடுச்சு. கேரள சம்பிரதாயத்தில் வந்து என்னென்னா காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் பாராயணம் பண்ணுவாங்க இல்லையா கேரள சம்பிரதாயத்தில். அப்படி பாராயணம் பண்ணியிருக்கும்போது இது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி அவர் உபன்யாசத்தில் சொல்லியிருக்கார். அந்த கடைசி காலம் பாகவதத்தில் தன் உயிர் பிரியுதுன்னா என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அவங்களும் கன்கிராச்சுலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அந்த மாமா இடத்துல போய் கன்கிராச்சுலேட் பண்ண முடியுமா. அந்த மாமா வந்து பாகவத பாராயணம் பண்ணி உயிர் விட்டார். அவருடைய ஆத்துக்காரி அந்த அம்மா இடத்துல போய் கன்கிராச்சுலேட் பண்ணோம். ஆனால் பார்த்தா இது போல் உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா வருத்தப்படுறா. சரி சமாதானப்படுத்தினார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி. ஆனால் உண்மையிலே கன்கிராச்சுலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவர்கள் நல்ல மோட்சத்து வைகுண்டத்துக்கு தான் போயிருப்பார். இதில் சந்தேகமே கிடையாது. என்ன சம்சயகான்னு இங்கே சொல்லியிருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. அவர்கள் வைகுண்டத்துக்கு போய் சேருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஜென்ம கோடி கிருதம் பாபன் அஷ்யதி நாத்திர சம்சயா. இப்போ கோடிக்கணக்கான பாவங்கள்லாம் போய் அவர்கள் மோட்சம் அடைகிறார்கள். அதுதான் தான் கீதையில் பகவான் சொல்கிறார், சர்வ பாவங்கள் போக மோட்ச இஷ்யாமி. எல்லா பாவம் போயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஏது பிறவி, மோட்சம்தான். அதான் அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சாக. எல்லா பாவம் போயிடுச்சுன்னா மோட்சம் தான் அவனுக்கு, அவன் மோட்சம் அடைஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லுவார். இதில் சந்தேகமே படக்கூடாது. பாகவதம் படிக்கிறவங்களுக்கு பகவானே வந்து காட்சியளிப்பான். பகவானை நம்ம தரிசனம் பண்ணிவிடுவோம் ஈஸியாக. ஆமாம், ஆனால் பாகவத நிஷ்டையாக இருக்கணும், வேறு எதுக்கும் தாவக்கூடாது. அது வஸ்தி இது வஸ்தின்னு எதுக்கும் பாகவதமே நிஷ்டையாக இருக்கணும். நித்தியம் பாகவத சேவையா, சதா சேவையா. அப்படி பித்து பிடிச்சி யார் பாகவத சேவையிலே இருக்காங்களோ பகவான் தேடி வந்து தரிசனம் கொடுப்பானோ.
அவன் பிரயத்தனம் பண்ணுவானா உன்னை அடையிறதுக்கு. பிரயச்சதி, அதான் சொல்கிறார், கோவிந்தோபி பிரயச்சதி, வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது யார் தங்க சிம்மாசனத்தில் வச்சு இந்த பாகவத புஸ்தகத்தை தானம் பண்ணுறாங்களோ அவர் பகவானுடைய கிருஷ்ணனுடைய சாயுஜ்யத்தை அடைகிறாங்களாம். ஹேம சிம்மயுதம் செய்தத்து வைஷ்ணவாய ததாதிச்ச. ஆனால் விஷ்ணு பக்தர்களுக்கு கொடுக்கணும். இது யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, பக்தி இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பாகவத புஸ்தகத்தை யார் தங்க சிம்மாசனத்தில் வச்சு இந்த பாகவத புஸ்தகத்தை தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்றது. ஹேம சிம்மயுதம் செய்தத்து வைஷ்ணவாய ததாதிச்ச கிருஷ்ணேன சக சாயுஜ்யம் ச புமாம் லபதே துருவம். அப்படி தங்க சிம்மாசனம் இல்லைன்னா கூட ஒரு சிம்மாசனத்தில் அவங்கள உட்கார வச்சு, அது ஒரு சாதாரண ஆசனத்தை உட்கார வச்சு, அது ஒரு அங்கே தங்க ஸ்பர்சம் அவங்க சாங்கியத்துக்கு ஒரு தங்கம் வச்சு இந்த பாகவத புஸ்தகத்தோடு அந்த தங்க நாணயத்தோடு ஏதாவது வச்சு தானம் பண்ணாங்கன்னா அந்த வைஷ்ணவர்களுக்கு கண்டிப்பாக அப்படி பண்ணுவாங்க. தங்க நாணயம் வச்சு அப்படி கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம். அப்படி அந்த சிம்மாசனத்தில் அவரை உட்கார வச்சு அந்த தங்க சிம்மாசனம் ஒரு பலகை மாதிரி போட்டு அதில் இந்த தங்க நாணயங்கள்லாம் வச்சு அப்படி அந்த பாகவத புஸ்தகத்தை வச்சு அவங்க அதை தானம் பண்ணுவாங்க. அந்த புஸ்தகத்தை அந்த தங்க நாணயத்தோடு தானம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் கிருஷ்ண சாயுஜ்யம் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கணும், தானம் பண்ணணும் இந்த புஸ்தகத்தை. அதனால தான் நிறைய புஸ்தகம் வாங்கி நிறைய பேர் தானம் பண்ணுங்கள் இந்த பாகவத புஸ்தகத்தை. அவ்வளோ விசேஷமாக இது. ஆனால் பக்தர்களுக்கு தானம் பண்ணணும். இந்த பாகவத புஸ்தகத்தை யார் தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பகவான் ஒரு மாதாச்சி கூட எனக்கு பாகவத புஸ்தகத்தை அவங்களால முடியலனா கூட வேற ஒரு மாதாச்சி மூலமாக எனக்கு தானம் பண்ணாங்க. அது பெரும் புண்ணியம். அது ஒரு பாகவதலுக்கு கொடுக்குறோன்னா அது பெரும் புண்ணியம். அந்த பலனை அவங்க அடைவாங்க. கிருஷ்ண சாயுஜ்யம் அவங்களுக்கு கிடைச்சிடும். கிருஷ்ண சாயுஜ்யம் எதுனா கோலோகம் அது கிடைச்சிடும். அவ்வளோ விசேஷம் இந்த பாகவத்தை தானம் பண்ணுறது. அது பாகவத்தில் சொல்லியிருக்கு. அதான் சொல்கிறேன். ஹேம சிம்மயுதம் செய்தத் வைஷ்ணவாய ததாதிச்ச. உங்களால் தங்கம் இல்லை பரவாயில்ல, பாகவத புஸ்தகத்தையாக தானம் பண்ணுங்கள். அப்படி தானம் பண்ணாலே நிச்சயமாக கிருஷ்ண சந்தோஷம் அடைவான். தங்க சிம்மாசனத்தில் வச்சு கொடுக்கணும், தங்கத்தை வச்சு கொடுக்கணுன்றது ஒரு கௌரவம். அவ்வளோ விசேஷம் பாகவதம் அப்படின்றதுக்காக. அப்படி வைஷ்ணவர்கள் அப்படி பூஜிக்கணுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கு. உங்களால் வசதி இல்லை முடியலன்னா பாகவதத்தையாவது புஸ்தகம் நம்ம கையில் என்ன கிடைக்குது அந்த பாகவத புஸ்தகத்தை அவங்களுக்கு தானம் பண்ணலாம் வைஷ்ணவர்களுக்கு. ஹேம சிம்மயுதம் செய்தத் வைஷ்ணவாய ததாதிச்ச கிருஷ்ணன சக சாயுஜ்யம் ச புமான் லபதே துருவம். நிச்சயமாக அவர்கள் சாயுஜ்ய பதிவு அடைவார்கள். யார் இந்த பாகவதத்தை பிறந்தது முதல் கொண்டு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கேட்கலையோ, கிஞ்சித்து அந்த சுகசாஸ்திரத்தை கேட்கலையோ, அவன் சண்டாளனுக்கும் கழுதைக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆ ஜென்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித்து. அப்படி ஜடமாக இருக்கான். சித்தம் விதாய சுகசாஸ்திர கதானபீதா. இந்த மனசானது சுகசாஸ்திர கதையில் ரமிக்கலையோ. ஏன்னா இவர் பாணியில் தான் வந்துடணும், சனகாதி மணி இவர் பாணியில் தான். பாகவதம் சொல்லக்கூடாது, இப்போ சுகசாஸ்திரம் தான் சொல். ஏன்னா அவர் அடிக்கடி பார்த்தா சுகசாஸ்திரம் தான் சொல்கிறாருங்க. பிறந்தது முதல் கொண்டு அவன் கொஞ்சம் கூட இந்த பாகவதத்து காதல் இந்த சுகசாஸ்திரத்தை கேட்கலையோ அவன் சந்தாரனுக்கும் கழுதைக்கும் சமமானவன் அல்லவா. அவன் வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டானே. தன் மனுஷ ஜென்மம் எடுத்ததே வியர்த்தமாக்கிட்டானே, வீணாக்கிட்டானே. அவங்க அம்மா பெற்றது வீணா. அவங்க அம்மாவுக்கு பிரசவேதனை கொடுத்த தவிர அவங்க அம்மாவை தன் குலத்தை கரையேற்றாமல் தானும் கரையேறாமல் இப்படி தன் வாழ்க்கையை பொய்யாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க அம்மாவுக்கு அவனால் என்ன லாபம்னா பிரசவேதனை கொடுத்தானே, அதை தவிர அவனுக்கு வேறு எந்த லாபமும் கிடையாது அந்த அம்மாவுக்கு, அவனை பெற்ற அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆ ஜென்ம மாத்திரமபி ஏன ஷடேன கிஞ்சித் சித்தம் விதாய சுகசாஸ்திர கதானபீதா சாண்டாளவச்ச கதவத் பததேன நீதம் மித்யாஸ்வஜன்ம ஜனனி ஜனி துக்க பாஜா. அவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு சமமானவனா பாகவதம் கேட்கலனா. ஏன் அவன் உயிரோடு இருந்தாலும் பணத்துக்கு சமமானா? ஏன் அவன் பாகவதம் கேட்க எவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறேன். எத்தனையோ தடவை கூப்பிட்டு இருக்கான், பாகவதம் வாடா, சப்தாகத்துக்கு வாடா என் கூட வாடா, பாகவதம் கேள்டா. ஏன் அவனால் வர முடியலனா அவன் பாவம், அவன் பண்ண பாவமானது திசை திருப்பி தான். இப்போ பாகவதம் நடக்குது, இங்கே சப்தாகம் நடக்குதுன்னா இத்தனை நாள் இந்த வழியில் தான் போயிருப்பான். பாகவதம் ஏற்பாடு பண்ணுற அந்த 7 நாளைக்கு மட்டும் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். அவன் பாவம், அவன் அப்படியேப்பட்ட பாவியான். அவன் பாவம் பண்ணியிருந்தான். அந்த பாவம் இன்றைக்கின்னு பார்த்து வேறு திசைக்கு போகலாம், வேறு வழியில் போகலாம் அப்படின்ட்டு தோணும் அவனுக்கு. அந்த பாவம் புறம்பே தள்ளிடுமா பாகவதம் கேட்காதபடி. அதனால் பாகவதம் கேட்க முடியாமல் போயிடுது. இதுதான் காரணம். அவன் உயிரோடு இருந்தால் பிணத்துக்கு சமமானவன். ஜீவஸ்சவோ நிகதிதா சதுபாபகர்மா ஏன ஸ்ருதம் சுககதா வச்சனம்னு கிஞ்சித்து. ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாவது கேட்கக்கூடாதா இந்த சுகசாஸ்திரத்தை, சுககதையே? சுகரால் உபதேசிக்கப்பட்ட இந்த பாகவத்தை கேட்கக்கூடாதா? வரவே மாட்டானோ. எவ்வளோ கூப்பிட்டாலும் பலம் வந்த வேலை இருக்குது, எனக்கு சம்பாதிக்கணும், 2000 ரூபாய் சம்பளம் போயிடும் அப்படின்னு வானான்.
எதனா ஒன்று காரணம் சொல்லுவான். உடம்பு வலிக்குது, தலை இது, வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவான் காரணம். பாகவதம் கேட்கறதுக்கு 1000 காரணம் சொல்கிறான். பணம் கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே தாவின்னு எல்லா வேலையும் விட்டு ஓடிடுறான். ஏன்னா 1 லட்சம் கொடுக்குறாங்க, ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனே அப்படியே லைன் கட்டின்னு கியூ கட்டின்னு 1000 ரூபா கொடுக்குறாங்களாம் கவர்மெண்ட்டில். உடனே போய் நின்றுறான் இல்லையா? ரேஷன் கார்டில் மாதம் 1000 ரூபா பெண்கள் போய் லைனில் நின்று வாங்கிடுறாங்கல்ல, அதுக்குள்ளே எல்லா வேலையும் விட்டு ஓட்டுருவாங்களாம். ஆனால் பாகவத கதையை கேட்கணுன்னா 1000 காரணம் சொல்லுவாங்களாம். அதுக்கு காரணம் எங்கேருந்து தான் கிடைக்குமோ தெரியல, அப்படி காரணங்கள் சொல்லுவாங்க. அவன்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய பிணங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பாப கர்மாவானது அவர்களை கேட்க விடாதபடி செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஜீவஸ்சவோ நிகதிதா சதுபா, அத்தனையும் சத்தியம் இதில் சொல்கிறதெல்லாம். இதில் ஒன்று கூட போய் கிடையாது. அப்போது மித்யாஸ்வஜன்ம சாண்டாளவச்ச கரவத் பததேன நீதம், மித்யாஸ்வஜன்ம ஜனனி ஜனிதுக்கபாஜா கரவத் பததேன நீதம். பெண் கழுதையால் உதைக்கப்படுகின்ற அந்த பெண் கழுதை மேலே உள்ள ஆசையினால் அந்த ஆண் கழுதை பின்தொடர்வது போல, இல்லற பெண்ணாசைகளால் மயங்கிய இப்படிப்பட்ட இவர்கள்லாம் அந்த பெண்ணை திருப்திப்படுத்த தான் நினைப்பாங்களே தவிர பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய இந்த பாகவத்தை கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கழுதைக்கு சமமானவர்கள் பாகவதம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். கரவத் பததேன நீதம், மித்யா ஸ்வஜன்ம, தன் வாழ்க்கையை வியர்த்தமாக்கி கொண்டார்கள், வீணாக்கி கொண்டார்கள். அவர்கள் அம்மா பெற்றது வீணு அப்படின்றார். ஜனனி ஜனி துக்க பாஜா, பிரசவ வேதனை கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஒரு லாபம் கிடையாதான். ஜீவஸ்சவோ நிதா சதுக பாவகர்மா ஏன சுதம் சுககதா வச்சனம் என்ன கிஞ்சித்து, கொஞ்சம் கூட அந்த பாகவத்தை கேட்க முடியாத பண்ணுறது அவன் பாவகர்மா அப்படின்றார். திக்தம் நரம் பசுசமம் புவிபாரு ரூபம் ஏவம் வதந்தி திவிதேவ சமாஜ முக்கியாக. தேவரெல்லாம் அந்த மனுஷரில் சாட்சி மாத்திரம் பார்க்குறாங்க இல்லையா? 13 சாட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா அஜாமல பாக்கியத்தில். அந்த தேவர்கள்லாம் கூடி கூடி பேசுகிறாங்களாம், இவன் எதுக்குடா இவன்லாம் பாகவதம் கேட்காம எப்படியாப்பட்ட பாகவதம் நடக்குது? அந்த பாகவத்தில் 4 பேர் தான் இருக்காங்க, ஆளே இல்லையே அங்கே பாகவதம். அங்கே போய் எவ்வளோ ஜனம் கூடணும். இந்த ஏரியாவில் மாம்பழத்தில் இவ்வளோ தான் இருக்காங்களா? அயோத்தியா மண்டபத்தில் பார்த்தா அவ்வளோ கூடுறாங்கண்ணா, கொஞ்சம் பேர் அவ்வளோ தானே இருக்காங்க மாம்பழத்தில். ஆனால் பார்த்தா கொஞ்சம் பேர் தான் பாகவதம் கேட்குறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் கூட வேணாவா? இவரெல்லாம் எதுக்கான பூமிக்கு பாரம் அல்லவா இவங்களாம் அப்படின்னு தேவர்கள் கூடி கூடி பேசிக்கிறாங்களாம். திவி தேவ சமாஜ முக்கிய நரம் பசு சமம். மனுஷனாக பிறந்து மிருக வாழ்க்கை வாழ்கின்றானே, மனுஷனாக இவன் என்ன செய்தான்? ஒன்றுமே செய்யலை. நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறான், ஆமாம் சுகபோகங்களை அனுபவிக்கிறான். அதுதான் நம்ம மிருகங்களும் செய்யுது. மிருகங்களும் நம்மளை மாதிரி சாப்பிட்றது, மிருகங்களும் தூங்குறது, மிருகங்களும் கலவி இன்பத்தை அனுபவிக்கிறது, ஸ்திரீ சௌக்கியத்தை, அது குழந்தைகள் குட்டிகளும் பெற்றுக்கிறது. அப்போ தன் பாதுகாப்பை தேடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வீட்டை அண்டி இருக்கிறது. நாய்கள் பூனைகள்லாம், பறவைகள்லாம் கூடுகளை அண்டி இருக்கிறது. ஏதோ ஒன்று சிங்கம் புலிலாம் குகைகளை அண்டி இருக்கிறது. ஏதோ அதுங்களுக்கு ஒரு வீடு கட்டின்னு இருக்குது இல்லையா? வீடை ஆசிரிச்சிருக்கிறது. மனுஷனும் வீடு கட்டின்னு வாழறான். என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லும் பார்க்கலாம். அதே மிருக சௌக்கியங்களை தான் நம்ம மனுஷனும் அனுபவிக்கிறான். ஆனால் மிருகங்களால் பகவன் நாமா சொல்ல முடியாது. மனுஷன் பகவன் நாமா சொல்லலாமே. மிருகங்களால் தன் ஆத்மலாபத்தை தேடிக்க முடியாது. மனுஷன் தேடிக்கலாமே ஆத்மலாபத்தை. பாகவதம் கேட்கலாமே. பாகவத்துடைய அருமை ஒரு சிங்கத்து புலிக்கு நாய்க்கு பூனைக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் மனுஷனுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு கூட கோட்டை விட்டுறானா, இவைகள்லாம் அலட்சியப்படுத்துறானா, அவன் மிருக வாழ்க்கை தானே வாழறான். பசு சமம், மிருகத்து சமானவன் அவன். மிருக சௌக்கியங்களையே பெருசாக மதிக்கிறான்னா, மிருகங்களை சாப்பிட்றது, தூங்குறது, அதுவும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கிறது, தன்னை பாதுகாத்துக்கிறது, அவ்வளோதானே. இதே 4 விஷயம் தானே மனுஷனை செய்கிறான். அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்ல பார்க்கலாம். அவைகளால் செய்ய முடியாத சில விஷயத்தை மனுஷன் செய்ய முடியுமே. ஆத்மலாபத்தை தெரிய முடியும், மோட்சம் அடைய முடியுமே, மனுஷன் கரையெத்திக்க முடியுமே. அதை செயலன்னு சொன்னால் அவன் மிருகத்துக்கு சமமானவன் என்று சொல்கிறார்கள் தேவர்கள்லாம் கூடி கூடி. திக்தம் நரம் மனுஷ ஜென்மத்தை வீணாக்கினவன் அவன். பசுசமம் புவிபாரு ரூபம், பூமிக்கு பாரமானவன். ஏவம் வதந்தி திவிதேவ சமாஜ முக்கியாக. தேவ சபையில் முக்கியமான தேவரெல்லாம் கூடி பேசிக்கிறாங்களாம். நம்மளை போன்ற மக்கள், பாமர மக்கள் எல்லாரையும் கூடி நம்மளை பற்றிலாம் அவங்க விசாரிக்கிறாங்களாம். துர்லைபைவ கதாலோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணியன் 50 லப்யதே. இந்த பாகவத கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். இப்போ நிறைய பாகவதம் உபன்யாசம் நடக்குது. உனக்கு கேட்குறன்ற புத்தி வர்றது ரொம்ப ரொம்ப துர்லபம் இல்லையா? அதனால துர்லபம். உனக்கு கேட்கணுன்ற ஆசை வர்றது ரொம்ப துர்லபம் இல்லையா? அதனால துர்லபம். அதான் சொல்கிறார், துர்லபேவ கதாலோகே ஸ்ரீமத் பாகவத உத்பவா. அந்த பாகவதம் நமக்குள்ளே பிரகாசிக்கிறது ரொம்ப துர்லபம் இல்லையா? அதனால் துர்லபமா சொல்கிறார். துர்லபேவ கதாலோகே ஸ்ரீமத் பாகவத உத்பவா கோடி ஜென்ம சமுத்தேன. ஏன்னா கோடி ஜென்மத்தில் ஏன்னா அவ்வளோ லேஸில்
பாகவதம் நடக்குதுப்பா, ஆனால் நான் போய் உட்காரணுமே, பாகவதம் கேட்கணுமே, பாகவதம் கேட்கறதுல புத்தி வரணுமே, எனக்கு வேறு விஷயங்கள் ஆசைகள் இருக்குது, இந்த பாகவதம் கேட்க இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேன்தே. அதுக்கு தான் கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிக்கிறேன்னா ராஜா, புரிஞ்சுக்கோ. கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவது லப்யதே. கோடி ஜென்மத்தில் ஒரு ஜென்மம் கம்மியானா கூட, அந்த புண்ணியம் குறைஞ்சா கூட உன்னால் பாகவதம் கேட்க முடியாது. அப்போ கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் பாகவதம் அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட கேட்க முடியுமா, அது இன்ட்ரெஸ்ட்டோடு கேட்க முடியுமா, பகவத் சிந்தனையோடு கேட்க முடியுமா? ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். மனசுக்குள்ளே பாகவதம் பிரகாசிக்குமா, அவ்வளோ சாநித்தியமாக, அப்படி பக்தி நமக்குள்ளே ஊட்டெடுக்குமா. அதனால் அந்த உத்பவா அப்படி ஏற்படணுமா. கோடி ஜென்ம சமுத்தேன புண்ணிய நைவது லப்யதே. புண்ணிய நைவது லப்யதே, புண்ணியம் இல்லைன்னா கிடைக்காது பாகவதம் அப்படின்ற மனசில் கிடைக்காது. அதனால் யோக நிதியே தீமன்னே புத்திமானே அப்படின்னு நாரதர் உத்தேசித்து சொல்கிறார்கள் சனகாதி முனிவர்கள். தேன யோகநிதே தீமன்னே புத்திமானே சோதவியாச பிரயத்னதா தினானம் நியமோ நாஸ்தி சர்வதா ஸ்ரவணம் மதம். இதுக்கு நியமங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. எப்படியாவது பிரயத்தனம் பண்ணி இந்த பாகவத்தை கேட்டுடணும், அவ்வளோதான். அப்படி கேட்டான்னா போதும். ஆனால் முக்கியமான நியமம் என்னென்னா சத்தியத்தை, மனம் வாக்கு காயம் முக்கரணங்களான சத்தியத்தையும் பிரம்மச்சரியத்தையும் பரவாயில்ல எப்படியாவது கடைப்பிடிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலும் பிரம்மச்சரியத்தையும் ஏனத்தனெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது. கண்டிப்பாக மனசால் கூட எந்த லஸ்ட் டிசைர் ஆசை வரக்கூடாது. ஆமாம், இந்த 7 நாளாவது அப்படி இருக்கணும். அதனால் மனசு வாக்கு காயங்கள் முக்கரணங்களாலும் சத்தியத்தையும் பிரம்மச்சரியத்தையும் கடைப்பிடிக்கணுமா. அப்படி இதுதான் நியமம், வேற ஒன்றும் பெருசாக நியமம். இந்த நியமத்தோட சர்வதா எந்த விதத்துலையும் நீ பாகவதம் கேளுங்க, அவ்வளோதான். அப்போது அப்படி சக்தி இல்லாத, அதனால் இந்த பாகவதத்தை யார் இந்த 2 விரதத்தையாவது திட நிஷ்டையோடு கடைப்பிடிச்சுட்டு, நான் பொய் பேச மாட்டேன், பொய்யை நினைக்க மாட்டேன், தவறான செயல்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சத்தியத்தை கடைப்பிடிக்கிறானோ, பிரம்மச்சரியத்தில் மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறானோ, பெண்களை பற்றி காமத்தை பற்றி பேச மாட்டேன். பிரம்மச்சரியன்னா காமம் மட்டும் கிடையாது, இந்த பார்க்க போகிறது. மற்ற ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும்னா, மற்ற இந்த தவறான பார்க்க போகிறது, இது பண்ணுறது, மதுபானம் பண்ணுறது, இவைகள்லாம் தவிர்க்கிறது கூட பிரம்மச்சரியம் தான். அவைகளை வச்சுக்கலாமான்னு கேட்டால் அவைகள்லாம் கூட வச்சுக்கூடாது. ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும்னா, எதுவுமே இந்த மதுபானம் பண்ணுறது எதுவுமே இருக்கக்கூடாது, பார்க்க போகிறது, இந்த போதை வஸ்துக்களை உட்கொள்வது, பெண்ணாசை கொள்வது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரம்மச்சரியம். பெண்ணாசை மட்டும் தவிர்க்கிறது மட்டும் பிரம்மச்சரியம் கிடையாது. தீய பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதும் பிரம்மச்சரியம் தான். அதையும் பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் ஒரு இதெல்லாம் தீக்ஷா நியமத்தோடு இவெல்லாம் கடைப்பிடிச்சான்னு சொன்னால் நிச்சயமாக பாகவதம் தனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பிச்சுண்டு வரும், பக்தி பிரகாசிக்கும் தன்னாலே. இதெல்லாம் அந்தர்கதமாக கடைப்பிடிக்க வேண்டிய நியமங்கள் இதெல்லாம். அதான் இங்கே சொல்கிறார், சத்தியன பிரம்மச்சரியனே சர்வதா ஸ்ரவணம் மதம் அசக்கியத்வ கலோ போத்தியோ விசேஷோ அத்திர சுகாக்ஞையாக. மனசு ஜெயிக்கணும், மனசு ஒருமுகப்பட்டு பாகவதம் கேட்கணும். கண்டதெல்லாம் நினச்சின்னு வந்து பாகவதம் கேட்கக்கூடாது. அவன் பாகவதம் உள்ள நுழையாது. பாகவத கதையிலே இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. அதாவது மனோவிருத்தி ஜெயச்செய்வ நியமாச்சரணம் ததா. இந்த பாகவதத்தில் சொல்லக்கூடிய நியம பிரகாரம் பாகவதத்தை ஆச்சரணம் பண்ணணும், கேட்கணும். அப்போ தீட்சை நியமத்தோடு யார் கேட்குறாங்களோ, இந்த நாரதர் போல் பாருங்கள், திரிலோக சஞ்சாரி அவர், ஒரு நின்னத்தில் நிற்காதவர், ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டாராம். அப்படியேப்பட்டவர் இந்த பாகவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து கேட்குறான்னு சொன்னால் அப்போ எப்படி தீட்சா நியமத்தோடு. அது மாதிரி நம்ம மனசு பறக்குது, ஆளாக பறக்கிறோம் இல்லையா, உடல் பறக்குது மனசும் பறக்குது அப்படின்னு நாரதர் அவரே வந்து அடங்கி உட்காந்து பாகவதம் கேட்குறாங்க. அவர் எப்படி கடைபிடிச்சு காமிக்கிறார் பாருங்கள். நமக்கும் அது மாதிரி உலக விஷயங்களில் மனோவிருத்தி ஜெயச்செய்வ மனோவிருத்திகள் ஆகிய இந்த உலக விஷயமான கவலைகள்லாம் விட்டுட்டு ஒருமுகப்பட்ட மனத்தோடு பாகவதம் கேட்கணும். எங்கேயும் அலையக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை எத்தனை சேர்த்து எதுவுமே முக்கியம், பாகவத்தை விட எதுவும் முக்கியம் இல்லை. கங்கை காசி புஷ்கரமே முக்கியம் இல்லை பாகவத்தை விட அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள். அப்போ மற்ற விஷயங்கள், லோக விஷயங்கள், அற்பமான விஷயங்களாக முக்கியம், அவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, அவைகளை முக்கியமாக நினைக்காம அவெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அந்த மனோதோஷ ஜெயச்செய்வன், அந்த மனோதோஷமாகி இந்த உலக விஷயங்கள்லாம் சிந்திக்காமல் தூக்கி போட்டு ஒருமுகப்பட்ட மனதோடு பாகவத்தை கேட்கணும். நாரதர் போல் திரிலோக சஞ்சாரி அவரே அடங்கி ஒடுங்கி உட்காந்து அப்படி சாஸ்திரத்தை கேட்குறாருன்னா நியமத்தோட, நாமளும் அப்போ நியமத்தோட தீக்ஷா நியமத்தோடு கேட்கணும் அப்படின்றது காண்பிக்கிறாங்க. அப்படி கேட்கணும். தீக்ஷாம் கர்த்தும் அசக்கியத்வாத்து சப்தாக ஸ்ரவணம் மதம் 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்கணும். மாதம் கேட்கறது எந்த அளவுக்கு விசேஷமோ அந்தளவுக்கு வந்து சப்தாக ஸ்ரவணம் 7 நாள் உட்காந்து பாகவதம் கேட்குறது அவ்வளோ. மாதம் கேட்டால் பாகவதம் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க.
அது சப்தாக முறைப்படி எப்போனா கேட்கலாம். அந்த சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் சனகாதி முனிவர்கள். இந்த சப்தாக முறைப்படி பாகவதம் சுகாச்சாரம் தான் அதை ஏற்படுத்தினார். வருஷத்துக்கு 7 நாள் பாகவதம் சொன்னார். இந்த முறையை பின்னாடி வந்தவங்களாம் கையாளுகிறார்கள். இந்த சப்தாகம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சப்தாகங்கள் நடக்கிறது. ஏன்னா இது சுகாச்சாரியர் ஏற்பாடு பண்ணது தான் இந்த சப்தாகம் முறை. அப்படி அந்த விதிகள்லாம் எதை கடைப்பிடிக்கணும்னு ஏற்பாடு சொன்னதெல்லாம் வந்து யாருன்னா சனகாதி முனிவர்கள் தான் இப்போ சொல்ல போகிறாங்க. 6வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாங்க எந்தெந்த நியமங்களை கடைப்பிடிக்கணும் 7 நாள் அப்படின்னு. அதனால் மாதம் கேட்கறது ரொம்ப விசேஷம். அந்த பலன் வந்து சப்தாக முறைப்படி நீ எப்போ கேட்டாலும் அந்த பலன் கிடைச்சிடுமா சொல்கிறார். சத்தாத ஸ்ரவணே நித்தியம் மாகே தாவத்தி யத் பலம் தத்பலம் சுகதேவேஷு சப்தாக ஸ்ரவணே கிருதம். சுகதேவரால் சொல்லப்பட்ட இந்த பாகவத்தை சப்தாக முறைப்படி கேட்டால் அந்த பலன் கிடைச்சிடும். அவங்கள அதாவது மனசு ஜெயம் இல்லாமல் இருக்கிறவங்க, நோய்களால் பாதிக்கப்படுறவங்க, அல்பாயுசுடையவங்க, பல விதமான நோய்களால் பாதிக்கப்படுறவங்க, பல விதமான கலிதோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவரெல்லாம் கூட அவரெல்லாம் வந்து எப்பொழுதும் பாகவத்தை படிச்சுட்டு இருக்க ஒரு டைம் இல்லை அவங்களாம். ஏன்னா மனசை ஜெயிக்காதவங்க பணத்தை தேடி ஓடுறாங்க, அங்கே இங்கே ஓடுறவங்க, பல வெளி விஷயங்கள் அலையிறவங்க, இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. இப்படியாப்பட்ட உடம்பு வந்து பலவீனப்பட்டிருக்க, நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க, வயோதிகள்லாம் பாதிக்கப்பட்ட இவங்களாம் வந்து எப்பொழுதும் வந்து பாகவதம் கேட்க முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட சக்தி இல்லாதவங்க வந்து அப்படிப்பட்ட சக்தி இல்லாத முடியாததுனால கலியுகத்தில் வந்து இந்த சப்தாக விதியானது ஏற்பாடு பண்ணப்பட்டதான் இவங்களுக்கெல்லாம் வசதியாக. சரி, வாழ்நாளில் ஒரு 7 நாளாவது பாகவதம் கேட்கலாம், வாழ்நாளில் ஒரு 7 நாளாவது பாகவதம் கேட்டு கரையேறட்டுமே அப்படின்னு சப்தாக விதி முறைப்படுத்தப்பட்டது. ஆனால் சக்தி உள்ளவங்க எப்பொழுதும் பாகவத்தை சேவிக்கணும். சதா சேவியா பாகவதம். அதனால் இந்த கலியுகத்துக்கு உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி வசதிகளாக அவங்களுக்கு 7 நாளாவது பாகவதம் கேட்டு இந்த 7 நாள் முறையை ரொம்ப சுருக்கி இந்த 7 நாளாக நமக்கு பாகவதம் விதிச்சிருக்காங்க. இந்த சப்தாக முறைப்படி பாகவதம் கேளுங்க அப்படின்னு. மனசஸ்ச அஜயா துரோகாத்து பும்சாம் சைவாயுஷயாத்து கலே தோஷ பகத்வாச்ச சப்தாக ஸ்ரவணம் மதம். அப்படி பலவிதமான கலிதோஷங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால அவர்களுக்கு எப்பொழுதும் பாகவத்தை படிக்க முடியாதனால இந்த 7 நாளாவது பாகவதம் கேட்குறது இந்த சப்தாக முறை விதிச்சிருக்காராம் சுகாச்சாரியர் சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க. யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அநாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத்து. கலியுக மக்களுக்கு வசதியாக ஏற்பாடு இந்த 7 சப்தாக முறைப்படி வசதியாக ஏற்பாடு பண்ணியிருக்கு கலியுக மக்களுக்காக. இதே வேறு யுக மக்கள்னால் ரொம்ப நாள் பாகவதம் கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கலியுகத்தில் முடியாதுன்றதுனால அந்த 7 நாள் கேட்கறதே பெரிய விஷயன்றதுனால இந்த சப்தாக முறையிலாவது பாகவதம் கேட்கட்டும் அப்படின்னு சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது நமக்கெல்லாம். சரி, எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா. சமாதியுடன் கூடிய யோகத்தினால் எந்த பலன் அடைய முடியாதோ, தபசினால் எந்த பலன் அடைய முடியாதோ அது தபஸுக்கு ரொம்ப பிரயாசப்படணும் இல்லையா. யோகத்துக்கெல்லாம் ரொம்ப மூச்சு அடக்கி அப்படி இடைக்கால பெண்கள்லாம் குரு தீட்சை எடுத்துட்டு அப்படி அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். யம நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், ரொம்ப ஆசன பயிற்சி பண்ணணும், உடம்பு நிமிர்ந்து உட்காந்துடணும். ரொம்ப நேரம் ஆசன ஜெயம் ஏற்படணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடம்பு நிமிர்ந்து ரொம்ப நேரம் உட்கார முடியுமானா ரொம்ப கஷ்டம். அது ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசு அலைபாயாமல் இருக்கணும், ஒருமுகப்படணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஆனால் இந்த பிரயாசம்லாம் இல்லாமல், இவ்வளோ கஷ்டங்கள் இல்லாமல் சுலபமாக காது கொடுத்துட்டு உட்காந்து பாகவதம் கேட்டால் போதுமா. அந்த தபஸ் பலன், யோக பலன், சமாதி பலன் எல்லாமே கைகூடிடுமா இந்த பாகவதம் கேட்கறதுனால. பகவானே சாட்சாத்காரம் ஆகிடுமா, பகவத் சாட்சாத்காரமே ஆகிடுமா அப்படி சொல்லப்படுகிறது இங்கே. எத்பலம் நாஸ்தி தபஸா ந யோகேன சமாதினா அனாயாசேன. அந்த ஆயாசம் இல்லாமல் தபஸில் எந்த கஷ்டம் இருக்கோ, யோகத்தில் எந்த கஷ்டம் இருக்கோ, சமாதி நிலைக்கு ஏறத்துக்கு எவ்வளோ பிரயாசப்படுறியோ அந்த கஷ்டங்கள்லாம் இதில் கிடையாதான் பாகவதம் கேட்கறதுக்கு. காது கொத்துட்டு உட்கார வேண்டியது தானே, அவ்வளோதான். அந்த ஆயாசம் இல்லாமல் அந்த ஆனால் தபஸ் பலன், யோகா பலன், எல்லா பலன்களையும் இந்த பாகவதமே கொடுத்துருமா. பாகவதம் கேட்கறதுனால கட்சிடுமா. அதான் சொல்ல பாகவத் சாட்சாத்காரமே ஆகிடும் அப்படின்றார். எத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா அனாயாசேன தத் சர்வம் சப்தாக ஸ்ரவணே லபேத். யஜ்ஞாத் கர்ஜதி சப்தாஹோ கர்ஜதி விரதாத் தபசோ கர்ஜதி புரோச்சஹி தீர்த்தான் நித்தியம் ஹி கர்ஜதி யோகாத் கர்ஜதி சப்தாக தியானாஸ்ச கர்ஜதி கிம் ப்ரூமோ கர்ஜனம் தஸ்ய ரே கர்ஜதி. யாகங்களோடு நீ யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி கஷ்டப்படாத, அந்த யாகத்துடைய பலனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாகவதம் கர்ஜிக்குதான். யஜ்ஞாத் கர்ஜதி சப்தாக, இந்த சப்தாகம் விதி பிரகாரம் சொல்லக்கூடிய சுகசாஸ்திரமானது கர்ஜிக்கு தான்.
நான் கொடுத்துறேன், சப்தாக முறை வந்து பாகவதம் கேளு, அந்த யாகத்துடைய பலன், யாகத்தை புகைச்சல் போட்டுன்னு அவஸ்தைப்படாது, அந்த யாகத்துடைய பலன் நான் கொடுத்துறேன் அப்படின்றார். யக்ஞாத் கர்ஜதி சப்தாகோ கர்ஜதி பிரதாத்து. நிறைய உடம்பெல்லாம் அப்படியே இழைச்சி போய் அப்படிப்பட்ட கடினமான விரதங்கள்லாம் நீ அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. சுகமாக நீ ஜீவிக்கல், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக உட்காந்து பாகவத கதையை கேட்டாவே அந்த விரதங்கள் அனுஷ்டித்தான் எந்த பலனும் எது உத்தேசித்திருக்கிறோ அந்த பலனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாகவதம் கர்ஜிக்குதான். யக்ஞாத் கர்ஜதி சப்தாகோ கர்ஜதி பிரதாத்து தபசோ கர்ஜதி புரோச்சகி. தபஸுனால் உடம்பு கிருஷ்ணமாய் இழைச்சி போயிறியே, ஏன் அந்த தபஸெல்லாம் அனுஷ்டிக்கிற? வா பாகவதம் கேளு, அந்த தபஸ்னால் என்ன பலன் கிடைக்கும், அந்த பலன் நான் கொடுத்துட்றேன், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறார். தபசோ கர்ஜதி புரோச்சகி தீர்த்தான் நித்தியம் ஹி கர்ஜதி. ஏம்பா நீ பாகவத ஸ்நானம் தினமும் பண்ணுறாவே, நீ தினமும் நீ கங்கை யமுனை சரஸ்வதி 43 முன்னே தீர்த்தங்களை நீ ஸ்நானம் பண்ண பலன் உனக்கு கிடச்சிடும். போதுமா? பாகவதத்தில் நினைச்சாவே மனசு அந்த பலன்லாம் தீர்த்த ஸ்நானம் பண்ண பலன்லாம் நான் உனக்கு பாகவதத்தில் கொடுத்துட்றேன். நீ ஏன் தீர்த்தக்கார மூட்டை கட்டின்னு அலையிறேன், கஷ்டப்படுறேன், ஏன் நிறைய செலவுகள் பண்ணுற, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டூருன்னு, அதாவது யாத்திரைன்னு ஏற்பாடு பண்ணி புண்ணியக்ஷேத்திரங்கள் புண்ணியத்தங்க ஏன் அலையிறேன்? அதான் ஒத்துழைக்காத உடம்புல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? நீ உட்காந்து பாகவதம் கேளு, பாகவத பாராயணம் பண்ணு, அத்தனை பலன்களும் சகல க்ஷேத்திரங்கள் சேவித்த பலன், தீர்த்தங்கள் சேவித்த பலன் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்ப்பா, நீ உட்கார் அப்படின்ட்டு கர்ஜிக்கு தான் பாகவதம். பாகவதம் அதிகாரமாக சொல்கிறதான், முணுமுணுன்னு சொல்கிறேன், நல்லா கர்ஜிக்கு தான், அப்படி சிம்ம கர்ஜனை மாதிரி கர்ஜிக்கு தான் பாகவதம். தபசோ புரோச்சகி தீர்த்தான் நித்தியம் ஹி கர்ஜதி. தினமும் நீ புண்ணிய தீர்த்தத்தில் நீ ஸ்நானம் பண்ணுற பலன் நான் கொடுத்துட்றேன். போதுமா? தினமும் நீ பாகவத பாராயணம் பண்ணு, நித்தியமாக புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணதாக தான் அர்த்தம் அப்படின்றார். இந்த பாகவத கங்கையில் நனினமா, அதான் விசேஷம். யோகாத் கர்ஜதி சப்தாகம், யோகத்தினால் அடையப்படக்கூடிய பலன்களை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சப்தாகமாகி அந்த பாகவதம் கர்ஜிக்குது. ஞானத்தினால அடைய வேண்டிய பலனை நான் கொடுத்துட்றேன். ஞானஸ்ய கர்ஜதி கிம் ப்ரூமோ கர்ஜனம் தஸ்ய ரே கர்ஜதி. இதை விட வேறு என்னடா நான் சொல்ல முடியும்? இவ்வளோ லகுவாக சொல்கிறேன், இவ்வளோ வசதிகள், இவ்வளோ சலுகைகளை நான் கொடுக்குறேன், இதுக்கு மேலே வேறு என்னென்ன வேறு என்ன நான் கர்ஜிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ பலங்களையும் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நீ அடைய வேண்டியது என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம். மோட்சத்தையே கொடுத்துறேன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒரு பலன் பண்ணுவேன், யாகங்களால் மோட்சம் அடைய முடியும், தியானத்தினால் யோகத்தினால் எந்த மோட்சம் அடையும், அதெல்லாம் நான் கொடுத்துறேன்றேன். அப்புறமா எங்களை வராமல் தானே அர்த்தம். அதனால் இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சப்தாகமாக்கிய பாகவதமே ரே கர்ஜிக்கிறது. என்ன இதுக்கு மேலே நான் எப்படி கர்ஜிக்கிறது, எப்படி கத்துறது, எப்படி கத்தி இந்த மக்களை வர வைக்கிறது சொல்லி பார்க்கலாம். அப்படி கத்துறனே, தொண்டைக்கிழியே கற்று தான் பாகவதம். எப்படியாவது வந்துடுவாங்களா அவங்களாம் கரையேறுவாங்களா அப்படின்னு கர்ஜிக்கு தான் பாகவதம், கூப்பிட்றது தான் எல்லாரையும். இந்த சப்தாக பாகவதமானது, சப்தாகமாகிய பாகவதமானது அப்படி கர்ஜிக்கு தான், மக்களை தன் வசப்படுத்தி எல்லாரும் கரையேற்றணுன்ற கருணையினால். பாருங்கள் இப்படி சொல்கிறார். கிம் ப்ரூமோ கர்ஜனம் தஸ்ய ரே கர்ஜதி. நான் எவ்வளோ தான் கத்துறது, இந்த மக்கள் எப்படியாவது எங்களை வந்துடணும், பாகவதம் கேட்கணுன்ட்டு. அப்போ தபஸ் பலன், யோக பலன், தியான பலன், ஞான பலன், தான தர்மங்கள் போன பலன், எல்லா பலன்களும் புண்ணிய தீர்த்தங்களை சேவிக்கிற பலன், எல்லா பலன் விரதங்கள் அனுஷ்டிக்கிற பலன், கிரியானுஷ்டானங்கள் பூஜைகள் பண்ண பலன், எல்லா பலன்களும் இந்த பாகவதம் கேட்கறதுனாலே கிடச்சிதுன்னா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பாகவத்துக்கு எப்படி கிடச்சிது? அதான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம். சௌனக மகரிஷி சொல்கிறார் சூதர இடத்துல, என்ன சுவாமி இவ்வளோ பலன்களும் பாகவதம் கொடுக்குமா, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே, அது எப்படி இந்த பாகவத்துக்கு இவ்வளோ பெருமை கிடச்சிது அப்படின்னு கேட்குறார். ஆச்சரியம் ஏதத் கதிதம் கதானகம் ஞானாதி தர்மான் விகனைய சம்பிரதம். ஞானங்கள்லாம் கடைப்பிடிக்க வேணாம், அந்த ஞானத்தின் தர்மத்தினால் அடையக்கூடிய பலன்லாம் கொடுத்ததுன்னு சொல்கிறது. அப்போ நிச்சயசே பாகவதம் புறம் ஜாதம் குதோ யோக விதாதி சூச்சகம். மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாகவத்துக்கு என்ன இவ்வளோ பெருமைன்னு கேட்குறார். அப்போ சூதர் வந்து சௌனகாதி மகரிஷிகளுக்கு பதில் சொல்கிறார். யதா கிருஷ்ணோ தராம் திக்தா ஸ்வபதம் கந்துமுத்தியதா ஏகாதசம் பரிசுத்தியாப்யுத்தவோ வாக்கியம் அப்பிரவித்து. இந்த 11ஆம் ஸ்கந்தத்தில் வந்து உத்தவ கிருஷ்ண உத்தவ சம்வாதம் வரும். அதனால் நிறைய ஞான உபதேசங்கள் பண்ணுறாரு கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு, 11ஆம் ஸ்கந்தத்தில் வருது. அப்போ பகவான் வந்து வைகுண்டத்துக்கு போகிற சமயத்தில் உபதேசம் பண்ணாராம் உத்தவருக்கு. அந்த சமயத்தில் தான் உத்தவர் சில விஷயங்களை கேட்டாராம் உலக மக்களுக்காக. சுவாமி தயவுசெய்து நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரி, ஓகே. அதனால் வந்து உத்தவர் வந்து புலம்புறார், பகவானே தயவுசெய்து நீங்கள் வைகுண்டத்துக்கு போயிடாதீங்க, மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க,
நிர்குண உபாசனை, இறைவன் அற்றவன் சொன்னால் இறைவன் இல்லை. அவன் கலியுகத்தெல்லாம் மக்கள் வந்து நீ இருந்தால் கிருஷ்ண ஒருத்தருக்கான் பகவான்னு தெரியும், அவன் உன்னை வழிபடுவாங்க. நீ போயிட்டேன்னா அப்போ இறைவன் அற்றவர்களாக ஆகிவிடுவார்கள், எல்லாம் அருவத்தை வழிபட ஆரம்பிச்சுடுவாங்க. நிர்குண உபாசனமானது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு உத்தவர் கேட்கிறார். அப்போ பகவான் யோசித்தார், சரி என்ன பண்ணலாம். உத்தவாச்ச தொந்து யாசி கோவிந்த பக்த காரியம் விதாயச்ச மச்சித்தே மகதி சிந்தாம் தாம் சுத்வா சுகமாவக ஆகுதோ அயம் கலிர் கோரோ பவிஷ்யந்தி புனக்கலாக தத் சங்கேனைவ சந்தோஹி கமிஷ்யந்தி உக்கரதாம் ஜிதா. இந்த கோரமான சம்சாரத்தில் கோரமான கலியுகம் வரப்போகிறது, அதில் மக்கள்லாம் சாதுக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்களே, அதனால் தயவுசெய்து நீங்கள் வைகுண்டத்துக்கு போய்விடாதீர்கள். ததா பாரவதி பூமிர் கோரூபேயும் கமாசிகத்து அந்யோஜன திருஷ்யதே தத்த கமலலோச்சனா. இந்த பூமி பாரத்தை நீக்கி நீங்கள் வைகுண்டத்து செல்ல போகிறீர்கள். ஆனால் பக்தர்கள்லாம் வந்து சகுன உபாசனை பண்ணக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து பின்னாடி பக்தியற்றவர்களாக போயிடுவாங்க, நிர்குண உபாசனை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா. அப்போ பக்தி எங்கேயும் பிரகாசிக்காமல் போயிடும், அதனால் நீங்கள் இருக்கணுன்றது கேட்குறாரு. பக்தார்த்தம் சகுனோ ஜாதோ நிராகாரோ அவிச்சின்மய தத் விதியோகே தத் வியோகேன தே பக்தா கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே. நிர்குண உபாசனை கஷ்டம், அதை கிஞ்சித் விசாரிய. நிர்குண உபாசனமாக ரொம்ப கஷ்டமானது, நீங்கள் போயிட்டீங்கன்னா பக்தர்கள்லாம் ரொம்ப பிரிவில் ஏங்கி தவிச்சிடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு உத்தவர் பிரார்த்தனை பண்ணுறார் பகவானத்தில். அப்போது உருவமில்லாத அருவத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மட்டும் இல்லை, ரொம்ப கிளேசாக அதிகத்தர தேசம், அவர்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் உண்டாகணும்னு பகவானே சொல்லியிருக்கான் அர்ஜுனத்தில் கீதையில். அப்படிங்கும்போது மக்கள்லாம் எப்படி கரையிறது, அதனால் நீங்கள் இருக்கணும் உலகத்தில், நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு உத்தவர் பிடிவாதம் பண்ணுறார். அப்போ பகவான் யோசித்தார், தேவர்களும் பார்த்தா வைகுண்டத்துக்கு எழுந்து வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. உத்தவரை இப்படி சொல்கிறாரு. அதே சமயத்தில் பக்தர்கள்லாம் வந்து கலியுகத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் கரையறணுமே அப்படின்னு பகவான் மக்களுக்கு நம்ம நன்மை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலான்ட்டு பகவான் யோசித்தாராம். யோசித்து என்ன பண்ணுறாராம், தேவர்களுக்கெல்லாம் ஒரு போக்கு காட்டி அப்படியே ஆகாசத்தில் போகிற மாதிரி போய் அப்படி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு மறைஞ்சிட்டாராம். அப்போது இதுக்கு மேலே பகவான் நம்மளுக்கு புலப்பட மாட்டான்னு சொல்லிட்டு சிவன் பிரம்மதேவர் இந்திர சந்திராதி தேவரெல்லாம் அப்போ போயிட்டாங்களாம். போயிட்ட பிறகு பகவான் என்ன பண்ணானா, தன்னுடைய தேஜஸை தான் ஒரு தேஜஸாக மாறி பாகவத்துக்குள்ளே பிரவேசமாயிட்டானாம். அப்போ பாகவதத்துக்குள்ளே இருக்கிற வாக்குமயமான அந்த அக்ஷர ரூபத்தில் பகவான் வாசம் பண்ணுறானாம். யாரெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்களோ அந்த பகவான் அந்த பாகவத்துலேருந்து அப்படியே எழுந்து வந்துடுறானா. பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரிஹி, அதுலேருந்து பகவான் எழுந்து வந்துடுறானா சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் நம்ம காட்சி அளிக்கிறதுக்கு. அப்போ பகவான் வைகுண்டத்துக்கு கோலத்துக்கும் போல இந்த பாகவத்துக்குள்ளே புகுந்துட்டானா. அதனால் பாகவதம் படிக்கிறதுல பகவான் வந்துடுவானா அந்த இடத்துல. இது சாதாரண 4 அக்ஷரம் கூட புஸ்தகம் நினைக்காத சாக்ஷாத் பகவத் மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலியுகத்தில் பகவான் பாகவத ரூபத்தில் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். அப்போது அதுதான் இங்கே சொல்கிறார். இத்தியுத்த வச்ச சுத்வா பிரபாச கஷேத்திரத்தில் அச்சிந்தையத்வரிகி பகவான் யோசிச்சானா, பக்தர்களோட கொஞ்சம் கொலாவறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, கிம்பிதேயம் ஏறிச்சு, அதுக்கு நான் என்ன செய்யணும், ஸ்வகீயம் எத் பவேத் தேஜஸ் தஸ்ச பாகவதே அதுதாத்து. அதனால் தன் ஒரு தேஜஸாக மாறி இந்த பாகவத்துக்குள்ளே மறைஞ்சிட்டாராம் பகவான். திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம், இந்த பாகவதம் என்ற கடலில் தன் தேஜஸை மறைச்சிட்டாராம் பகவான். தேனேயும் வாங்மையும் மூர்த்தி பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரிஹி சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாபநாசினி. இந்த வாக்குமயமான ரூபத்தில் இருக்கிற இந்த பாகவதத்தை யார் சேவிக்கிறாங்களோ, இந்த பாகவத புஸ்தகமாக கூட பகவானாக நினச்சி சேவிக்கிறாங்களோ, யார் இந்த பாகவத்தை கேட்குறாங்களோ, யார் இந்த பாராயணம் பண்ணுறாங்களோ, பாராயணம் பண்ண முடியல, கேட்க முடியல, வந்து செய்ய முடியல, அதை போய் ஒரு தர்ஷனமாவது அந்த சாமி ரூமில் போய் வேலைக்கு அவசரமாக போகிறேன், அந்த சாமி ரூமில் இருக்கிற பாகவத புஸ்தகத்தை ஒரு தர்ஷனமாவது பண்ணிட்டு போயிடலாம்ல. அந்த தர்ஷனம் பண்ணால் கூட பாபத்தை போய்கிடுமா. இந்த பாபநாசினின்ற ஒரு மருந்தான் இந்த பாகவதம், ஔஷதமா. பாபநாசினின்ற மருந்தான், பாபநாசினி அப்படியே பதம் போடுறாருங்க. இந்த பாகவத்தை யார் சேவிக்கிறாங்களோ, யார் சவணம் பண்ணுறாங்களோ, யார் பாராயணம் பண்ணுறாங்களோ அல்லது தர்ஷனம் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய பாபத்தெல்லாம் நாசம் பண்ணி பகவான் தன் தர்ஷனத்தை கொடுத்துட்றானா. அதனால தான் வீட்டில் பாகவதம் இருக்கணும், புஸ்தகமாவது இருக்கணும். பாகவதம் பாராயணம் பண்ணுறியோ இல்லையோ, பாகவத புஸ்தகத்தை பார்த்துனே ஒரு நாள் படிக்கணும்னு தோணும், அவன் படிக்க ஆரம்பிச்சுடுவேன், அவன் பகவான் இது உள்ள தெரிய ஆரம்பிச்சிடுவான். ஹிருதயத்தில் பகவான் திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரி, உன் ஆத்மாவுக்குள்ளே பகவானை தரிசனம் பண்ணிவிடுவேன். ஆமாம். தேனையும் வாங்மையும் முர்த்திகி, இந்த வாக்குமயமான ரூபத்தில் இந்த ஸ்லோக வடிவத்தில் பகவான் இருக்கிறானா. ராதாகிருஷ்ணன் இதில் இருக்கிறாங்க. தேனையும் வாங்மையும் முர்த்திகி பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரிஹே சேவனாத்து ஸ்ரவணாத்து பாடாத்து தர்ஷனாத்து பாபநாசினி
சப்தாக ஸ்ரவணம் தேன சர்வேப்பிய அப்பியதிகம் கிருதம் சாதனானி திரஸ்கிருத்திய கலோ தர்மோ அயம் வீரிதா. இந்த சப்தாக ஸ்ரவணம் தான் எங்கும் பிரகாசிக்க வேண்டும், மற்ற சாதனங்கள்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பாகவதம் தான் ரொம்ப வசதி. இந்த கலியுகத்தில் இந்த பாகவத தர்மம் தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரே வழி கலியுகத்தில் கரையறதுக்கு. மற்றதெல்லாம் மாயால் நம்மளை மற்ற சாதனைகள்லாம் பண்ணால் சர்வ சாதனை கலியுகானம் கெடுத்துருவான். இந்த சப்தாக முறையில் பாகவதம் கேட்குறது தான் கலியுகத்தில் கரையறதுக்கான ஒரே வழியம் அப்படி சொல்லப்படுகிறது. இந்த பாகவதம் கேட்டால் என்ன ஆகணும்னா, துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச. துக்கம் தரித்திரம் பாபங்கள்லாம் எரிச்சு சாம்பலாயிடுமா. காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட நீ தனியாக ஒரு சாதனை அனுஷ்டிக்க, நான் மூச்சு பிடிச்சுன்னு உட்காடுறேன், நான் தியானம் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன், காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடியாத விஷயம். அது கூட இந்த காமக்குரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு கூட இந்த பாகவதமே அது ஏற்பாடு பண்ணிடுது. பாகவதமே காமக்குரோதத்தை ஜெயிச்சுது தான். ஆமாம், நீ ஒன்றும் பண்ண வேணாம், உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணு, பாகவதம் கேளு. அதுவே உன்னுடைய துக்கம் தரித்திரம் உன்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அடிச்சு சாம்பலாக்கி உன் காமக்குரோதத்தை ஜெயத்துக்கும் இதுவே சாதனம். வேறு எந்த சாதனத்தையும் கடைப்பிடிக்காத, இந்த பாகவத தர்மத்தை மட்டும் கடைப்பிடி போதும். பாகவத பாராயணம் மட்டும் வச்சுக்கோ, பாகவத கதையை மட்டும் கேளு. இதை ஒரு நிஷ்டையாக ஒரு தீக்ஷா நியமத்தோட உறுதியாக பற்றிக்கொள்ள ஒருமுகப்பட்டு. மற்றதெல்லாம் பிரமா வகை புத்தி குழப்பத்தை உண்டாக்கூடியது. அதுவா இதுவா அங்கே இங்கே ஓடாத, அலையாது, தீர்த்தயாத்திரன் சும்மா சேத்திரயாத்திரம் ஓடாது. பாகவத புஸ்தகத்தை பிடிச்சிக்கோ, இது கதியாக பிடிச்சிக்கோ. வேறு நாம சங்கத்தில் மாட்டாங்க, எங்கே வேணாலும் இதெல்லாம் பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணின்னு போட்டோம், நமக்கு இந்த பாகவதம் ஒன்று போதும் அப்படின்னு திருட நியமத்தோடு யார் பாகவதம் சொல்கிறாங்க அந்த பாகவத்து சம்பந்தமான விஷயத்தை மட்டும் கிரகிச்சிக்கோ, மற்றதெல்லாம் புறம்பே தள்ளிடு, அவ்வளோதான். நீ எல்லாமே உனக்கு எல்லாம் சாதிச்சு கொடுத்துரும். தபஸ் பலம், யோகம் பலன்னு, காமக்குரத்தை ஜெயிக்கிறதுக்கு, துக்க தரித்திரம் போகிறதுக்கு எல்லாமே இந்த பாகவதம் சாதிச்சு கொடுத்துரும். புரியுதா? புக்தி முக்தி பிரதாயினி, இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் ரெண்டுமே கொடுத்துருமா. புக்தி முக்தி பிரதாயினி அப்படிப்பட்ட பாகவதம். இதுக்கு மேலே வேறு எப்படி பெருமைகளை சொல்கிறது சொல்லும் பார்க்கலாம். பாகவத பெருமைகளை அவ்வளோ பெருமை உடையது பாகவதம். இதுக்கு திருஷ்டாந்தமாக தான் துந்துகாரி கதை பின்னாடி சொல்ல போகிறார். இவ்வளோ பெரிய பலன்கள் கொடுக்குதுன்னு. அதனால் பாகவதத்தை பிடிச்சின்னா வேறு எதையும் யாரு கையும் அண்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எல்லா சாதனைகள் எல்லாமே உனக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஆமாம், நீ பர்ஃபெக்டான ஒரு பியூரிஃபையான ஒரு மனுஷனாக நீ மாறிடும்னா அது பாகவதத்தினால. ஆனால் காமக்குரோதத்தை ஜெயித்து கூட தனியாக ஒரு சாதனை பண்ணுவாங்க. பாகவதம் பாராயணம் பண்ணாவே அவனுக்கு காமக்குரோதம்லாம் ஜெயம் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக. அதோ ஜெயம் உதயரேத், அந்த ஜெயம் உதயமாகிடும். அதான் சொல்கிறார், துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயாத்ம் ஹி கலோ தர்ம அயமிதுக்கு. கலியுகத்துடைய தர்மமே பாகவத பாராயணம் தான், பாகவதம் கேட்கறது தான், பாகவத தர்மம் தான். இது தவிர வேறு தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க. அன்யதா வைஷ்ணவி மாயா தேவர் அபிசுதஸ்திஜாக கதம் தியாஜா பவேத் பம்பிஹி சப்தாக அத பிரகிருத்திதா. அதனால் மற்றதெல்லாம் விஷ்ணு மாயை பொல்லாதது. மற்ற சாதனம் கடைப்பிடிக்கிறேன்னா உன்னை போட்டு புரட்டி ஏற்றுறோம். ஆனால் அந்த பாகவத சப்தாக முறைப்படி கடைப்பிடித்து பாகவதத்தை கேள், அவ்வளோதான் அப்படி சொல்கிறார். இப்படிப்பட்ட பாகவத பெருமைகளை பேசி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்துல அந்த மேளாவில் ஒரு பெரிய அதிசயம் நடந்துதான். ஏவம் நகாக ஸ்ரவணோரு தர்மே பிரகாசியமான ரிஷிபிகி சபாயாம் ஆச்சரியம் ஏகம். அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்ததான். சம் அபுத் ததானிம் ததுச்சதே சம்சுண சௌனகத்துவம். அதை சொல்கிறேன், சௌனக மகர்ஷிகளை கேளுங்கள் என்று சூதர் சொல்கிறார். பக்தி சுதௌதௌ தருணோ கிரகித்வா பிரேமைக ரூபா சகசா விராசித்து. அந்த பக்தி தேவி தன் பிள்ளைகள் ஞான வைரக்கியத்தோடு இளமையோடு வந்துட்டாங்களாம். துள்ளி குதிச்சுட்டு அங்கே குதிச்சுன்னு ஆடி பாடி எப்படி வராங்கன்னா வாக்கில் பார்த்தா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு அப்படி துள்ளி குதிச்சுன்னு ஓடி வந்துட்டாங்களாம். அவர் எங்கே விட்டு வந்தார்? நாரதரை யமுனைகரில் விட்டு வந்தார். இங்கே பார்த்தா இங்கே பாகவதம் நடக்குது. எங்கே? ஆனந்தவனத்தில், கங்கை கரையில். இந்த இடத்துல பாகவதம் பதவிவாரணத்துலையா அந்த இடத்துல இங்கே நடக்கிற பாகவதம் அங்கே யமுனைக்கரையில் இருந்த பக்தி தேவி ஞான வைராக்கியத்தை புஷ்டிப்படுத்திடுச்சான், இளமை அடைய செய்துதான். ஆனால் எங்கோ ஒரு மூல பாகவதம் இருந்தால் கூட பக்தி ஞான வைராக்கியம் இளமை பெற்று அங்கே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்களாம். எங்கேயோ நடக்கிற பாகவதம் இமயமலை சாரலில், அப்படிப்பட்ட பத்ரிகாசிரமத்தில், ஆனந்தவனத்தில், கங்கை கரையில். பக்கத்துலேயே தான் சுகஸ்தல், சுகாச்சாரியர் கங்கை கரையில் உபதேசம் பண்ணது பரிசுத்துக்கு. எல்லாம் கொஞ்சம் தொழில் இருக்குது. சுகஸ்தலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே கங்கை கரையில் தான். அது கொஞ்சம் தொழில், அது வேறு இடத்துல, வேறு கங்கை கரையில். இந்த இடத்துல வந்து கங்கை ஆனந்தவனத்தில் நடக்குது பாகவதம். அந்த பாகவதம் அங்கே நடக்கிற பாகவதம் பிருந்தாவனத்தில் இருக்கிற பக்தி ஞான வைராக்கியத்தை இளமை பெற செய்து விட்டதான். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் பாகவதம். யோசிச்சு பாருங்கள் அந்த பாகவதம் பாருங்கள். இந்த சிம்ம சப்தம் போல் இந்த துணி கேட்ட உடனே பக்தியினுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். பக்தி ஞான வைராக்கியம்லாம் இளமை பெற்றுடுமா. அவ்வளோ விசேஷம் இந்த பாகவத துணிக்கு. அப்படி சொல்கிறார். ஆச்சரியம் ஏதத் அபுத்ததானிம்
ததுச்சதே சம்சுன சௌனகத்துவம் பக்தி சுதௌதௌ தருணம் கிரகித்வா பிரேமைக ரூபா பிரேமையே வடிவமானவளாகிய பக்தி தேவி தன் பிள்ளைகளோடு அங்கே வந்துட்டாலாம், ஆவிர் பவிச்சிட்டாலாம். அப்படியே டக்குன்னு தோண்டிட்டாலாம் அந்த இடத்துல, அப்படியே துள்ளி குதிச்சுன்னு ஓடியாந்துட்டாலாம். பிரேமைக ரூபா சகச ஆவிராசித்து ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர் வதந்தி. அடிக்கடி ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா, ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா, நாராயணா பக்தவத்சலா ஜனார்த்தனா ஜெகன்னிவாசா ரிஷிகேஷா புண்டரிகாக்ஷா அப்படின்னு பகவன் நாமங்களுக்கு அப்படியே கொற்றாலாம் வாயிலேருந்து. அப்படி பகவன் நாமங்களை கர்ஜித்து கொண்டு எல்லார் வாக்குலையும் அதிக நாமத்து வருதான். ஸ்ரீகிருஷ்ணா கோவிந்தா ஹரே முரளே ஹரிஹரி ஹரிஹரி அப்படின்னு மக்கள் வாக்கெல்லாம் வருதான். ஏன்னா அங்கே பக்தி வந்ததுக்கு அடையாளம் அதானா, பக்தி ஞான வைராக்கியம் வந்ததுக்கு அடையாளம் அதானா. அப்படி இளமை பெற்று விட்டதான் அந்த இடத்துல. எல்லார் வாக்குலையும் ஹரே கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா நாராயணா புண்டரீகாக்ஷா ஜனார்த்தனா ஜெகன்னிவாசா ஸ்ரீரங்கா வாசுதேவா அப்படின்ட்டு பகவன் நாமங்கள் கொட்டுறாங்களாம் அங்கே மக்கள்லாம். அப்படி பக்தி தேவி வந்துதா. இங்கே எப்படி பக்தி வந்தா? இது என்ன ஆச்சரியம்! பக்தி தேவி ஒரு ரூபத்தோட, ஒரு தேவதா ரூபத்தோடு அங்கே வந்திருக்கா. ஞான வைராக்கியம் ரூபத்தோடு வந்திருக்காங்க. நம்மள இளமையாக ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. மூவரும் மகாதேஜஸ்விகளாக பிரகாசிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யார் இவள் இவ்வளோ அழகாக இருக்காளே! மகாலட்சுமியை விட அழகானவளாம் பக்தி தேவி. ஞான வைராக்கியம் பார்த்து அவ்வளோ தேஜஸ்விகளாக இருக்காங்க. யார் இந்த தேவர்கள்? மகா பிரகாசமாக இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. தாம் சாகதாம் பாகவத அர்த்த பூஷாம். பாகவத்துடைய அர்த்த பூஷணமா, அலங்காரமா அந்த தேவதை பக்தி தேவி. பாகவத்துடைய அர்த்தமே, பாகவத்துடைய நோக்கமே என்னென்னா பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கணும். அதுதான் பூஷணம், அதுதான் அழகாம். பாகவதம் படிக்கிறதுக்கு அழகாம் நமக்கு. தாம் சாகதாம் பாகவத அர்த்த பூஷாம் சுச்சார வேஷம் சத்ருசு சதஸ்யா. அழகான வேஷத்தோடு, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அழகான வேஷபூஷணங்களோடு அப்படி இளமையாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பக்தி தேவியும் ஞான வைராக்கியம். சுச்சார வேஷம் தத்ருசு சதஸ்யா. எல்லாரும் பார்த்தாங்களாம் அந்த இடத்துல. கதம் பிரவிஷ்டா கதமாகதையும். எப்படி இவள் இங்கே வந்திருக்கிறா, எப்படி இங்கே வந்து சேர்ந்திருக்கா இவ, எப்படி இங்கே பிரவேசிச்சாள் இவள் என்று கேட்கிறார்கள். எல்லாம் ஒருத்தர் தர்க்கம் பண்ணுறாங்களா ரிஷிகள்லாம் இவ எப்படி எங்கே வந்த, யார் இவள், எப்படி இப்படி பிரகாசிக்கிறா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் பாகவத்துடைய மகிமை, பாகவத மகிமையுடைய மகிமை. கதம் பிரவிஷ்டா கதமாகதேயம் மத்திய முனினாம் இது தர்க்கயந்தகா. தர்க்கம் பண்ணுறாங்களாம். தர்க்கயந்தகா ஓச்சு குமாரா வச்சனம் ததானிம் கதார்த்ததோ நிஷ்பதிதா அது நேயம். இந்த கதையினுடைய பலனாக அவர்கள் உடனே வந்து சேர்ந்தார்கள். கதார்த்ததோ நிஷ்பதிதா அதுநேயம் ஏவம் கிரகசா சசுதா நிசம்பியா சனத்குமாரம் நிஜகாதனம்ரா. அப்போ பிள்ளைகளோடு வந்திருக்கிற அந்த பக்தி தேவியை பார்த்து கேட்குறாள். ஏன்னா சரி, பக்தி தேவியை பார்க்குறார். பக்தி தேவி வந்து எல்லா சபையின் நடுவில் அந்த சனகாதி முனிவர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறா. பிள்ளைகளோடு கூடி, எங்களை புஷ்டிப்படுத்துனீங்களே, எங்களை இளமையாக்கினீர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும், உங்களுக்கு என்னென்ன நன்றி கடன் பற்றவளாயிட்டேனே நான், உனக்கு நான் பதில் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் தான் பண்ண முடியும் மகான்களையும் பகவானையும். பிரதி உபகாரம் எதாவது செய்ய முடியுமா? அவர்கள் பட்ட கடனுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாது. உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்புறா. அதாவது நமஸ்காரம் பண்ணுறான். யார்? பக்தி தேவி ஞான வைராக்கியம் நமஸ்காரம் பண்ணி சனகாதி முனிவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். பவத்பிர் அத்தியைவ கிருதாஸ்மி புஷ்டா களி பிரணஷ்டாபி கதாரசேன. என்னை புஷ்டி ஆக்கினீர்களே, இளமை பெற செய்தீர்களே, இந்த களியில் நான் நஷ்டமாகி விட்டேனே, என்னை புஷ்டி அடையும்படி, இந்த கதையினுடைய ரசத்தினால் என்னை புஷ்டி அடையும்படி செய்தீர்களே. குவாகம் து திஷ்டம் அதுனா புருவந்து பிராமா இதம் தாம் கிரமூச்சிரேத்தே. சில பிரம்மதேவர்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவர் கிடையாது. பிராமானா பிரம்மதேவருடைய குமாரர்களாகிய சனகாதி முனிவர்கள். புரிஞ்சுக்கணும். சனகாதி முனிவர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறா பக்தி தேவி. நாங்கள் இங்கே எங்கே உட்காருது, இந்த கதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துல வந்திருக்கோம், அதனால் எங்களுக்கு வந்து இந்த பாகவத கதை நாங்கள் கேட்கணும், எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. எங்களுக்கு உட்காரத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக அடையாக உட்காந்துருக்காங்க, இடமே கிடையாது, அப்படியே நெரிச்சலாக இருக்கும். நாங்கள் எங்கே உட்காருது, எங்களுக்கு இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு சனகாதி முனிவரத்தில் பிரார்த்தனை பண்ணுறான். அவ்வளோதானம்மா, கவலையே படாத அப்படின்னு சொல்லி சனகாதி முனிவர் சொல்ல போகிறாங்க. பக்தேஷு கோவிந்த ஸ்வரூபகத்ரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி. பக்தர்கள் கோவிந்தமயமாக மாற்றுபவளே, பிரேமையை தரித்து கொண்டிருப்பவளே, எப்போ அன்பே வடிவமானவளே பக்தி தேவியே. பிரேமகதத்ரி பிறவி பிணியை போக்கக்கூடிய மருந்தாக செயல்படுபவளே, அப்படிப்பட்ட பக்தி தேவியே, உனக்கா இடமில்லை. இங்கே உட்காந்து கதை கேட்குற அத்தனை பேர் ஹிருதயத்துலேயும் தைரியமாக போய் உட்காரு. உன்னை யாரும் எழுந்து போன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. எல்லார் மனசுலையும் போய் இடம் பிடி. நீ வரலேன்னு தான் காத்துன்னு இருக்காங்க எல்லாரும்.
நீ நீ கரெக்டான நேரத்தில் இந்த பாகவத மகிமையை சொன்னேன், இன்னும் பாகவதம் ஆரம்பிக்கலை, பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டேன், போதும். இனிமேல் எல்லார் ஹிருதயத்தில் எப்படா அந்த பக்தி வரும் தான் எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. கரெக்டான நேரத்தில் நீயே வந்திருக்க. இப்போ பாகவதம் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் பக்தி தெய்வம் பிள்ளைகளோடு வந்து சேர்ந்து எல்லார் ஹிருதயத்திலும் இப்போ கதை கேட்குற அத்தனை பேர் ஹிருதயத்தில் போய் நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி, இந்த விஷ்ணு பக்தர் ஹிருதயத்தில் நிரந்தரமாக கலிக்கு இடம் கொடுக்காம நீயே போய் அடைய இடம் பிடிச்சிக்கும். நீ இருந்தாலே பகவான் வைகுண்டத்தை விட்டு வந்துடுவான். சர்வ நிஜலோகம் பரித்தேச்சு பகவான் வைகுண்டம் அந்த ஹிருதயத்தில் வந்துடுவான். மகாலட்சுமி வந்துடுவான். வைகுண்டமே அந்த ஹிருதயத்தில் சதா வைகுண்ட நிலையாக, அந்த ஹிருதயமே வைகுண்ட நிலையாக மாறிடும். அதனால் தைரியமாக உன்னை எழுந்துமோன்னு சொல்கிறது யாரும் கிடையாது. எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று அப்படி வரவேற்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேர் ஹிருதயத்துலேயும் போய் நிரந்தரமாக போய் தங்கிடு, தைரியமாக போய் தங்கு உன் பிள்ளைகளோட அப்படின்னு இடம் கொடுத்தாராம் சனகாதி முனிவர்கள். பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி பிரேமகதத்ரி பவரோகஹந்திரி, எல்லாருடைய பிணிவையும் நீ போக்கிடு, போய் எல்லாரும் ஹிருதயத்திலும் உட்காந்து. பவரோகஹந்திரி சாத்வஞ்ச திஷ்டஸ்வ சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி, கலிதோஷத்துக்கு இடம் கொடுக்காமல் நீயே நிரந்தரமாக, அந்தரம்னா இடைவெளி இல்லாமல் நீயே நிரந்தரமாக எல்லார் வைஷ்ணவர்கள் ஹிருதயத்திலும் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும்படி பிரேமைகதத்ரி கிருஷ்ண பிரேமையை நீ அவர்களுக்குள்ளே ஊட்டெடுக்கும்படி செய். தைரியமாக போய் தங்கு, எல்லோரும் உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறாங்க, போய் தங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் ஹிருதயத்திலையும் நம்ம ஹிருதயத்திலெல்லாம் நம்ம கேட்குற அத்தனை பேர் ஹிருதயத்திலும் பக்தி ஞான வைராக்கியம் இளமையோடு வந்து தங்கிவிட்டார்கள். நம்ம மனசில் இனிமேல் கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும் போது பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்தாபிச்சிடணும். அப்போ தான் பிரேமையோடு பாகவத கதையை கேட்க முடியும் ஆனந்தமாக. அதுதான் அந்த மகாத்மியம் படிச்சுட்டு பாகவதம் படிக்கிறது. நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி. அப்படிப்பட்ட இந்த கலிதோஷம் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் யார் மனசில் பக்தி இருக்குதோ அந்த கலிதோஷம் கிட்ட கூட நெருங்காதான். கலிக்கு சக்தி இல்லையா, அவர்களை எட்டி ஏறி இறங்கி பார்க்கறதுக்கு கூட சக்தி இல்லையா அவங்களுக்கு, அந்த கலிதோஷத்துக்கு கலிபுருஷனுக்கு. அவரை கிட்ட கூட நெருங்க மாட்டான் கலிபுருஷன். எந்த மனசில் பக்தி வந்துடுச்சோ அவர்களை கலிபுருஷன் வந்து பாதிக்க மாட்டான். அதான் இங்கே சொல்கிறார். ததோபி தோஷா கலிஜா இமேத்வம் திரஷ்டும்ன சக்தா பிரபவ அபிஹி அபிலோகே. என்னதான் சக்தி படைத்தவனா இருந்தாலும் கலிபுருஷன், அவனுக்கு இந்த பாகவதம் நடக்கிற இடத்துல சக்தி கிடையாதான் வர்றதுக்கு. அவன் அப்புறம் நஷ்டமாயிடுவான், அழிஞ்சே போயிடுவான். அவன் கிட்ட கூட வர மாட்டானா. பாகவதம் கேட்குறவங்க ஹிருதயத்தில் வரவே மாட்டானா கலிபுருஷன். பாகவதர்கிட்ட வரமாட்டான், ஓடியே போயிடுவான் அவன் பாகவத கதை நடக்கிற இடத்துல. ஏவன் ததா அக்ஞாவசரே அபிபக்திஸ் ததா நிஷன்ன ஹரிதாச சித்தே. அப்படி அவள் எல்லா ஹரிதாசருடைய சித்தத்துலேயும் போய் நுழைஞ்சிட்டா பிள்ளைகளோட. நல்லா பக்தி பிரகாசிக்கிறது. அப்போ பக்தியை வந்துடுச்சுனாவே பகவான் வந்துட்டான். மகாலட்சுமியோட வைகுண்டத்தை ஜால்ச்சின்னு பாய சுற்றின்னு அந்த ஆதிசேஷ பாய சுற்றின்னு வந்துட்டான் பகவான் பக்தர் ஹிருதயத்தில். அப்போ யாரா பெரிய பணக்காரனா? அந்த பாகவதம் கேட்குறவன் தான் பெரிய பணக்காரனா. பாகவதம் படிக்கிறவன் பாகவதம் கேட்குறவங்க தான் பெரிய பணக்காரலாம். சகல புவனங்களிலும் 14 உலகத்தில் யாரா பெரிய பணம் தான்? பாகவதம் தான் பெரிய. பாகவதம் கேட்குறவன் தான் பெரிய பணக்காரன். பாகவத்தில் ரமிக்கிறவன் அவன் தான் எல்லாரையும் பக்தி தேவி ஞான வேலைக்கு அவன் ஹிருதயத்தில் குடி புகுந்தது. பகவானே வந்து வைகுண்டத்தை ஜால்ச்சின்னு வந்துட்டான். இந்த இடத்துல தன் மனைவியோடு வந்து ஜால்ச்சினா விஷ்ணு பாசத்தில் வந்துடுறாங்க. வைகுண்டமே அவன் ஹிருதயம் ஆகிடுத்து. அப்போ அவனை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் யார் இருக்கான் சொல்லு பார்க்கலாம். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா நிவசதி ஹிருதி ஏஷாம் ஸ்ரீ ஹரேர் பக்திர் ஏகா. இந்த பக்தியோட பாகவதம் கேட்குறது இருக்குது பாருங்கள். இது ஒன்றை பற்றி கொண்டாலே போதும். ஸ்ரீஹரி அதாவது லக்ஷ்மி மணாலனே வந்து அந்த இடத்துல குடி புகுந்துறான். பணம் வேணும்னு சொன்னேன். லக்ஷ்மியே எவன் காலை பிடிச்சி தோங்கினாலும் அந்த லக்ஷ்மி மணாலனே இந்த இருதயத்தில் வந்துட்டா அவனை விட பெரிய தன்யன் யாரா உலகத்தில்? யார் பெரிய பணக்காரன் சொல்லும் பார்க்கலாம். செல்லா நோட்டாக அந்த ஜடமாக இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிறவனா பெரிய பணக்காரன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான். ஆனால் பாகவதம் யார் மனசில் பிரகாசிக்குதோ அவன் தான் பெரிய பணக்காரனும். எப்போ கிருஷ்ண பக்தியில் அவலம்பனம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனோட கொஞ்சம் குழாவிண்டு அந்த பாகவத்தில் ரமிச்சுட்டு ஆனந்தப்பட்டுக்கணும். இவனை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த பாகவத்தில் ரமிக்கிறவன், கிருஷ்ணகதை ரமிக்கிறவன், வாமனவதத்தில், திரிவிக்ரமாவதத்தில், பிரம்மாண்டகாரமான ரூபத்தில், அப்படி நரசிம்மகாரத்தில், அப்பா என்ன ஒரு விகாரம். அந்த பீபத்சம் பயானகம் அதை பார்த்தா கூட ஆனால் ஆனந்தமாக இருக்குதான். வா நல்லா இருக்கு கதை கேட்கறதுக்கு, சூப்பராக இருக்குது. ஆஹா நரசிம்மாவதாரம் பிரம்மாண்டகாரமாக ரூபம் எடுத்திருக்கான் பகவான். அந்த பகவான் ஒரு உதைச்சான மலைகள்லாம் மேலே கிளம்பிடுச்சான்.
அப்படி பகவான் ஒரு பார்வை பார்த்தோன்னா கிரகங்கள்லாம் ஒளி கொண்டு போச்சான். அந்த பிடரிமையினால் மேகங்களை சதறடிச்சானா பகவான். அப்படிப்பட்ட நரசிம்மஹாரமாக அந்த இரண்யகசிபை கீழ்ச்சி போட்டு பிரகலாதன் ஸ்துதியை கேட்டு ஆனந்தப்பட்டு கண்களில் கண்ணீர் மல்க குழஞ்சி போய் அந்த பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சம் பளிச்சுன்னு மொத்தம் கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பக்த சக்கரத்தை பட்டாபிஷேகம் பண்ணது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது கதை கேட்கறதுக்கு. அந்த கோபிகளுடைய பக்தி ஜெயதி திகம் ஜென்மனா விரஜா சயதையிந்திரா சஸ்வதத்தை கேட்கறதுக்கு ஆனந்தம், எல்லாமே ரமிக்கக்கூடிய தன்மை, எல்லாமே சூப்பராக இருக்கே. பிரம்மமோகனில் பிரம்மதேவரே மயங்கினார். இது உண்மையான குழந்தைகளா, அது உண்மையான குழந்தைகளா, இது கிருஷ்ணன், எல்லாமே கிருஷ்ணன், எல்லாமே கிருஷ்ண ஸ்வரூபமாக பிரம்மதேவருக்கு காட்சியளித்தார் பகவான், எல்லாம் விஷ்ணு ஸ்வரூபமாக காட்சியளித்தார். 16,808 ஸ்திரீகள் 16,808 ரூபத்தில் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு கிரகத்தில் செய்கிறான்னு நாரதரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இது மாதிரி கதைகள், அருமையான ஆச்சரியமான கதைகள் நிறைஞ்ச இந்த பாகவத்தை படிக்க 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 தேவாமிர்தமாக இருக்கே, அமிர்தமாக இருக்கே. அந்த வாமன அவதாரம் என்ன ஒரு நாடகம் நடிக்கிறான். அடுத்த நிமிஷம் விஸ்வரூபம் காட்டுறான் பகவான் பலி சக்கரவர்த்திக்கு. தன் திருவடியினால் அளந்து அவனுக்கு சொர்க்கலோகத்தை விட அதிகமான சௌக்கியம் உள்ள சொர்க்கலோகத்தை கொடுத்து பகவான் தான் அந்த வீட்டு வாயில் காப்பலானாக நின்றானே. இந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு ஆசையாக இல்லையா? அமிர்தமாதன காலத்தில் பகவான் ஒரே லீலையில் எத்தனை அவதாரம் எடுக்கிறான் பார். கூர்ம அவதாரமா, அதே சமயத்தில் தன்வந்திரி அவதாரமா, மோகினி அவதாரமா, அதே சகஸ்ரபாகு அவதாரமா, அதே தேவரோடு சேர்ந்து கடையிறானா, எத்தனை அவதாரங்கள் அந்த ஒரு லீலையில் பண்ணுறான் பகவான். அமிர்தமாதன் லீலை அமிர்தமாவல்லவா இருக்கான் அந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட கஜேந்திரன் ஒரு யானைக்காக பகவான் வைகுண்டத்திலிருந்து ஓடி வந்தான் பகவான். ஆதி மூலமே கதறணும். அப்போ நமக்காக வரமாட்டானா பகவான் நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு அந்த கஜேந்திர ஸ்துதி அருமையான ஸ்துதி. அப்படிப்பட்ட ஞானப்பிரதானமான ஸ்துதி. ஆனால் பக்தி சொட்ட நிறைஞ்சிருக்கிற அந்த அப்படிப்பட்ட ஸ்துதி கேட்கறதுக்கே ஆனந்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட கஜேந்திர ஸ்துதி எல்லா கதைகளும் பாருங்கள், சுவையாக இருக்கும். குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி எல்லாமே ஆழ்ந்த அர்த்தங்கள் புரிந்திருக்கு. அந்த பாகவதத்தை ரமிக்கிறதுக்கு மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கள் பக்கம் செதறாது. நீ ஒருமுக படணும்னு இல்லை, தன்னாலே அந்த பாகவத்து மனசு நீ ஆழ்ந்து கொஞ்ச நேரம் நீ தொடர்ந்து கேட்டாவே மனசு ஒருமுகப்பட்டுரும். இந்த கிருஷ்ண கதையில் மனசு ரமிச்சிடும். அப்படிப்பட்ட பாகவதர் வாக்கில் காதை கேட்கணும். அவ்வளோ ரசமாக இருக்கக்கூடியது. இதை விட்டு நீ மனசு பிரிச்சிட முடியுமா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதா? கிடையாது. நீ பாகவத்தில் மாட்டிக்கிட்டேன்னா நல்ல வெளியே போகவே முடியாது. உலக விஷயத்தில் நல்ல வெளியே மனசு செதறடியாது. அப்படி பாகவதம் ஒன்று சிக்க வச்சிடும். அவ்வளோ விசேஷமாக. அதனால் சொல்கிறார், ஹரிரபி நிஜலோகம் சர்வதாத விகாய பிரவிசதி ஹிருதேசம் பக்தி சூத்திரோபுடன். இந்த பக்தி என்றால் கயிறால் கட்டப்பட்டு பகவான் அந்த ஹிருதயத்தில் டேரா போட்டுறானா, தங்கிடுறானா. அப்போ அவனை விட பெரிய பணக்காரன் யார்? பாகவதம் கேட்குறவனை விட. ஆனால் பாகவதம் ரொம்ப 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 விசேஷம். அதனால் சகல புவனங்களிலும் பாகவதம் கேட்குறவன் தான் ரொம்ப பெரிய பணக்காரனா. பகவானே அந்த வைகுண்டத்தை விட்டு இந்த பாகவதம் கேட்குறவன் உங்கள் ஹிருதயத்தில், என் ஹிருதயத்துலையும் எல்லார் ஹிருதயத்துலையும் பகவான் கொடி புகுந்துடுறானா. பிரவிசதி ஹிருதி தேஷாம் ஹிருதி ஏஷாம் ஸ்ரீ ஹரேர் பக்தி ஏகாக. இந்த ஹரிபக்தி யாரத்தில் இருக்குதோ அந்த ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானமே. ஹரிரபி நிஜலோகம் சர்வதா அதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோ வனத்தா. கயிறை கட்டின்னு அவனை வெளியே போக விடவே கூடாது. நம்ம ஹிருதயத்தை விட்டு வெளியே போகாதபடி அவன் காலை பிடிச்சி கட்டிடணும். அடிக்கடி ஓடுறான். திடீர்னு ஒரு பெண்ணானவள் கூப்பிடுவாள் கோவிந்தான்னு, உடனே ஓடுற சுபாவமாக. ஒரு யானை ஆதி மூலமே கூட ஓடுற சுபாவமாக. அப்போது இந்த பக்தன் ஹிருதயத்தில் அவ்வளோ அனிர்வச்சனீயமான ஒரு சௌக்கியத்தை அனுபவிக்கிறான். இந்த பாகவத படித்து நரசிம்மவதாரன்றான், வாமனவதாரன்றான், திரிவிக்ரமவதாரன், கிருஷ்ணலீலைகள்ன்றான். என்னுடைய லீலைகளை படித்து இப்படி அனுபவிக்கிறானே, ஆனந்தத்தில் மிதக்கிறானே. இந்த பக்தன் ஹிருதயத்தை விட்டு நம்ம விலகவே கூடாது. இந்த சந்தோஷத்தில் நாம பங்கு கொள்ளணும்னு சொல்லிட்டு பகவானே தன் வைகுண்ட லோகத்தை விட திறந்துட்டு அந்த பக்தன் ஹிருதயத்திலிருந்து உட்காந்துறானா. இனிமேல் நீ வைகுண்டத்தை அடையணும் அவசியம் இல்லை, உன்னாடையினு தான் பகவான் பிரயத்தனம் பண்ணமா. ஆமாம், பிருத்திய திருக்ஷையா. பக்தனை பார்த்து பகவான் தேடி வந்தாலே துருவனே, அதுபோல் நம்மளை தேடி பகவான் வந்துடுறானா. யாரெல்லாம் பாகவதம் கேட்குறானோ அந்த ஹிருதயத்தில் பகவான் குடி வந்துடுறானா. லக்ஷ்மி மணால்னா. அப்போ அவனோட பெரிய பணக்காரன் யார்? உலக பணம் அனுப்பாங்க நிர்தனாஸ்தே. உலக பணம் கிடைக்காடி போகுது. இதெல்லாம் அனித்தியமானது தானே. ஆனால் அது நிரந்தரமானது இல்லையே. செல்வம் செலுத்து கொண்டே இருக்கும். இந்த கையில் வரும், அந்த கையில் போயிடும். எப்போ வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளே மொத்தம் பணமும் காலியாகிடுது. சம்பாதிச்ச மொத்த பணமும் 7ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 10ஆம் தேதி காலியாகிடுது. எப்படி தான் காலியாச்சுன்னா அந்தளவுக்கு செலவுகள் இருக்குது. எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கடுத்து செலவுகளும் இருக்குது. அதனால் இது நிரந்தரம் கிடையாது. இந்த தனம் வேணாம், நிர்தனாஸ்தி, இந்த தனமே வேணாம். ஆனால் பெரிய தனம் பாகவத புஸ்தகம் இருந்துச்சுன்னா இதுதான் இந்த நிரந்தரமான தனம். இந்த தனம் தான் நமக்கு எப்பொழுதும் வேண்டும். அவன் தான் பெரிய பணக்காரன். இந்த தனம் தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அந்த தனம் ஐயோ இதுக்கு அவ்வளோ 1008 செலவு இருக்குதே, அது கட்டி காப்பாற்றணுமே, அதில் குடும்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது, மனைவிகள் பதில் சொல்ல முடியாது, இவ்வளோ சம்பளம் இதுக்கெல்லாம் செலவு நிறைய வச்சிருப்பாள் எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. சம்பாதிக்கும் போதும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்.
அது வந்த பிறகு துக்கம், அது செலவழிஞ்ச பிறகு ஐயோ போயிடுச்சே செலவழிஞ்சு போயிடுச்சேன்னு துக்கப்படுறான். அந்த தனம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாகவத தனம் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது, ஆனந்தமத்தை மட்டுமே கொடுக்குறது. பகவான் மாதிரி நம்ம சந்தோஷமாக இருப்போமா. அதனால் அந்த தனம் இல்லாமல் போனால் போயும்போது இந்த தனத்தை பிடிச்சிக்கோ கட்டியாக. அப்போ தான் பகவான் நம்ம ஹிருதயத்தில் வந்து நம்மளை கட்டியாக பிடிச்சி போனான். பக்தி என்ற கயிறால் கட்டப்பட்டு பகவான் டேரா போட்டுவான் அந்த ஹிருதயத்தில். பக்தி ஞான விரைகள்லாம் அந்த இடத்துல வந்து தங்கிடுமா. பாகவதம் கேள் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் பாகவதம். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. உலக பிரகாரமாக தனம் இல்லைன்னா கூட அவன் பெரிய பணக்காரன் தானாம். சந்தோஷமாக இருக்கிறவன் தான் பணக்காரன். கோடியாக பணம் வச்சுருக்கான், சந்தோஷமாக இருக்கானா, பயந்துன்னு இருக்கிறான். எவன் வந்து எப்போ அழின்னு போகிறானோ, உறவினர்களோ அவர்களோ இவர்களோ ஏதாவது மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி உங்கள் கையிலேருந்து பணத்தை பறிக்க பார்ப்பாங்க உறவினர்களே. இல்லை கவர்மெண்ட் வரி விதித்து அதை பிடிங்கிட்டு பார்ப்போம். இல்லை திருடர்கள் கொள்ளடிப்பாங்க. பல விதத்தில் பயப்படுறான் பணத்தை வச்சுட்டு. அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அதனால் அவன் பணக்காரன், அவன் ஏன் தரித்திரன் அவன். ஆனால் யார் பாகவதத்தில் ரமிச்சிருக்கானோ அவன் தான் பெரிய பணக்காரன். ஏன்னா இவங்களுக்கு பணம் இல்லை, நிர்தனாஸ்தே, ஆனால் ஏழ்மையாக இருக்கான். ஆனால் இவங்க அதனால் இவன் பணம், ஆனால் இவன் சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு யாரும் வர முடியாது. இந்த பாகவதம் ஒன்று அந்த புஸ்தகம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடலாம். யாருக்கு இந்த பாகவதம் புரியும்? பாகவதற்கே இது தனம், வைஷ்ணவ தனம் இந்த பாகவதம். இந்த தனத்தை வச்சுக்கிறவன் பேரானத்தில் அனுபவிக்கலாம். ஆனால் இந்த தனத்தை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க பாமர ஜனங்கள். துன்பத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை தான் தேடி வர்றாங்க எல்லாமே. ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தனமாக பாகவத்தை தேடி யார் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வரணுமா? வந்துடுச்சுன்னா ஆனந்தம் மட்டுமே, துன்ப கலப்படமில்லாத ஆனந்தம், கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. அனுபவரூபமான ஆனந்தம் நமக்கு கொடுக்கக்கூடியதான். கிருஷ்ண அனுபவத்தை அனுபவரூபமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான். வெறுமனே துன்ப கலப்படமில்லாத ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான் அந்த பாகவதம். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபா. அப்படிப்பட்டவனா கிருஷ்ணன், அனுபவ ஆனந்த ஸ்வரூபனா அப்படின்னு வாசுதேவ ஸ்தோத்திரம் பண்ணுறாரு இல்லையா, ஆனந்த ஸ்வரூபியா கிருஷ்ணன். அதெல்லாம் இந்த கதையை கேட்கலாம். எவ்வளோ குதூகலமாக இருக்குது பாருங்கள். அப்படியே புத்துணர்ச்சி, அப்படியே கொந்தளிக்குது, அப்படியே ஆனந்தமாக இருக்குது. இதை பற்றி பேசுறதுக்கே அப்படியே உற்சாகமாக இருக்குது. சரி, எத்தனை பூர்த்தி பண்ணிப்போம். ஓகேவா? சகல புவன மத்திய நிர்தனாஸ்தே அபிதன்யா நிவசதி ஹிருதயேஷம் ஸ்ரீ ஹரிர் பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிஷதி ஹிருதி தேசம் பக்தி சூத்ரோபணத்தா. எல்லார் ஹிருதயத்துலையும் பகவான் குடி புகுந்து உங்களுடைய பக்தி கயிறால் பகவான் கட்டப்பட்டு உங்களை விட்டு நீங்காமல் உங்கள் ஹிருதயத்தில், என் ஹிருதயத்திலும் பகவான் நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். உங்களால் இந்த பாகவதம் உங்களுக்கு இப்போ யூடியூப்பில் போனதுக்காக இப்படி பேசுறதுனால எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். இந்த பாகவதத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சிது. எல்லாம் உங்களால் தான், கேட்குறவங்களால் தான். சரி, ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம் संकीर्तन की जय, श्रीमद भागवत भगवान की जय, சகல சாது ஆஞ்சநேய சுவாமி की जय, சகல சாது மண்டலி की जय. ராம 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 ராம. கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு, கவலைப்படாது, எப்படியாவது கேளுங்க. ராம 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 ராம. லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கேட்டு ஆனந்தம் அனுபவிக்கிட்டோம். ராம 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 ராம.